ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ நேற்று ஆல்ரெடி நான் கேட்ட கேள்வி தான் நான் திருப்பி கேட்கிறேன். யாரார் நேற்று ஜாயின் பண்ணினார்கள்? நேற்று ஜாயின் பண்ணி இன்றைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன்றார்கள். ஒரு தம்ஸ் அப் தாங்க. ஷாரு, நிறைய பேர் அது ஜெர்மனி. ஓகே, நான் நேற்று ஜாயின் பண்ணல. நிறைய பேர் ஓகே, நான் நேற்று ஜாயின் பண்ணல, பட் இன்றைக்கு தான் ஜாயின் பண்ணிக்கிறேன்றார்கள். ஒரு செலிப்ரேஷன் இமோஜி தான். ஓகே ஓகே, வெரி ஃபியூ. கொஞ்சம் பேர் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு இப்போ நாங்கள் நேற்று லைக் நான் பேசிக்காக சொல்கிறேன். நேற்று வந்துட்டு நாங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வெப்சைட் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படியான விஷயங்கள் ஒரு பேசிக்காக நாங்கள் பார்த்தோம். அது கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த விஷயங்கள் பார்த்தாங்க. நேற்று நாங்கள் கழிச்ச மாதிரி இன்றைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் லிஸ்ட்டை தான் போகிறோம். சரி, இன்று நாங்கள் கோட் செய்ய உள்ளோம். ஓகே தான். ஸோ இப்போ பாருங்க, நான் குயிக்கான ஓவர்வியூ கொண்டு போகிறேன் எல்லாருக்கும் மாதிரி. இப்போ நாங்கள் படிக்க போறது பார்த்தீங்கன்னு சொன்னா HTML, CSS அண்ட் JavaScript 3 லாங்குவேஜ். இதுதானே 3 லாங்குவேஜ், HTML, CSS அண்ட் JavaScript. ஓகே தானே, இதுல பேசிக்ஸ் வந்துட்டு பார்க்க போறோம். சரியா? ஓகே, இப்போ அது முன்னுக்கு ஒரு கொஸ்டின். இப்போ ஓகே, நாம வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் இந்த HTML, CSS, JavaScript படிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நாள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா, ஒரு சாதாரணமா ஒரு நார்மல் ஸ்பீட்ல நீங்க லேர்ன் பண்ணணும்னு சொன்னா ஒரு 2 to 3 months உங்களுக்கு காணும். HTML, CSS, JavaScript பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுங்க. நாட் பேசிக்ஸ், HTML, CSS, JavaScript லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 2 to 3 months காணும். ஓகே தானே? அப்ப நீங்க HTML, CSS, JavaScript படிச்சு முடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ரியாக்டோ இல்லாட்டி ஆங்குலர் இல்லாட்டி Next.js அப்படியாவது டெக்னாலஜி நீங்க போகலாம். சரிதானே? ஓகே, அப்ப இன்றைக்கு நாங்கள் கோட் பண்ணி பார்க்க போறோம். அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எஸ், HTML விளங்கிக்கலாம். HTML என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, HTML சில டேக்ஸ் உள்ளடங்களா இருக்க போது. இதெல்லாம் நீங்க யோசிக்கிறதுல டேக்ஸ் பார்ப்பது எல்லா விஷயங்களும் நான் சொல்றேன். நான் ஏழியா நேற்று சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஸ்ட்ரக்சரை எங்களுக்கு பில்ட் பண்ண போகுது. ஒரு என்ன சொல்றது, ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும், எங்க ஹெடிங் இருக்கும், எங்க இமேஜ் இருக்கும், இந்த விஷயங்களை ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் HTML. இதைத்தான் நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லுவோம். ஒரு ஒரு மனுஷனோட ஒப்பிட்டோம்னு சொன்னா, மனுஷனுக்கு எப்படி ஒரு ஸ்கெல்டன், அதாவது எலும்பு தொகுதி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி HTMLன்றது முக்கியம். எலும்பு தான் வந்துட்டு ஒரு மனுஷனை நிக்க பண்ணுது, அது எங்க லைக் அதை வந்துட்டு சரியா உடம்ப கட்டமைக்குது என்ன, அத மாதிரி HTML சரியான முக்கியம். அதுதான் என்ன செய்ய போகுது, இங்க என்னென்ன வரப்போகுது, என்னென்ன என்ன சொல்றது, என்னென்ன டேட்டாவை அதை ஹோல்ட் பண்ண போகுது என்ற விஷயங்களை முழுவதை செய்ய போற விஷயம். சரிதானே? ஓகே, அப்ப எங்களுக்கு HTML வந்துட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். நான் நேற்று சொல்லியிருந்தேன், நீங்க ஒரு வேர்ட்பிரஸ் டெவலப்பரா இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு ஷாப்பிஃபைல டெவலப் பண்ண போறீங்க, இல்லாட்டி விக்ஸ் இப்போ வந்துட்டு பாவிச்சு வெப்சைட் டெவலப் பண்ண போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு HTML, CSS, JavaScript தெரிஞ்சிருக்கிறது கரெக்டாக. என்னன்னு சொன்னா, என்னதான் நீங்க பில்ட் பண்ணினாலும் கஸ்டமைஸ் பண்ண வரையில ஏதாவது அடிஷனலா ஏதாவது ஃபீட்பேக் செய்யணும், ஏதாவது சேஞ்சஸ் செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சாதான் உங்களால ஈஸியா அதை செய்து கொள்ளணும் இல்லையா? அப்ப HTML, CSS, JavaScript பேசிக்ஸ் வந்துட்டு எங்களுக்கு கட்டாயமான ஒரு விஷயம். சரி, அப்ப இதுல வந்துட்டு லைக் HTML வந்துட்டு முக்கியமான விஷயம். சரிதானே? இப்ப CSS பார்க்க போயிட்டு CSS என்ன செய்ய போகுது, அது வந்துட்டு இந்த வெப்சைட்டோட லுக் அண்ட் ஃபீல், அது எப்படி இருக்கும், அதுக்கு என்ன கலர் வரணும், அதோட டிசைன் எப்படி இருக்கும், அதோட வளைவுகள் எப்படி இருக்கும், அந்த விஷயங்கள் எல்லாம் டிசைன் பண்றது CSS. சரிதானே? அப்படியே ஹியூமனுக்கு நாங்க போட்டோம்னா ஒரு தசை, ஒரு தோல், ஒரு மனுஷனுக்கு எப்படி வைக்கும், அதான் அவன் வடிவத்தை கொடுக்குது என்ன என்ன. அப்ப அதுதான் ஒரு மனுஷனை பார்க்க ஒரு அழகா ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி மாத்துது என்ன. அப்ப அது வந்துட்டு CSS செய்யற வேலை. அது வந்துட்டு மெயினா நாங்க சொல்ல போனா அந்த கலர், ஃபோன்டோட ஸ்டைலிங், லே அவுட், இப்படி எங்க இப்ப இந்தியால லே அவுட் மேல இப்படி ஒரு பார் இருக்கணும், இங்கால சைடு ஒரு செக்ஷன் இருக்கணும், இங்கால இன்னொரு செக்ஷன் இருக்கணும், அப்படியான விஷயங்கள் லே அவுட்ஸை வந்துட்டு இந்த CS தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்பேசிங்கும் வந்துட்டு இந்த CSS மூலமா
யூஸ் பண்ணுறோம். ஸ்பேசிங்னு சொல்லி ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு கூகுள் மீட் பார்க்குறீங்கன்னா எங்களை எல்லாட்ட இதுவும் வந்துட்டு என்ன எங்களை லைக் இதில் ஜாயின் பண்ணிக்கிற எல்லா பேர்களும் அங்கே விழுது என்ன அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தட்ட பேர்களுக்கு சுற்றி ஒரு வட்டம் ஒன்று லைக் ஒரு சதுரம் ஒன்று இருக்கு, சதுரத்தோட மூளை வளைஞ்சிருக்கு, அந்த 2 சதுரத்துக்கு இடையில ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ஹேண்டில் பண்றதுக்கு எங்களுக்கு தேவையான விஷயம் இந்த சிஎஸ்எஸ். சரி, ஓகே. இப்ப அதை முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் என்னத்துக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இன்டராக்டிவான செய்யறது. நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த இமோஜி பட்டனை நீங்க கிளிக் பண்ண உடனே அப்படியே கீழே இருந்து ஒரு கொஞ்சம் இமோஜிஸ் வருது. அதை கிளிக் பண்ணின உடனே எங்களுக்கு இங்கே லைக் ஒரு இமோஜி அனிமேஷன் இருக்கு. அப்ப பாருங்க, அதை கிளிக் பண்ணின உடனே இந்த விஷயம் நடக்கும். நீங்க மியூட் பண்ணின உடனே மியூட் ஆகணும், அன்மியூட் பண்ணின உடனே திருப்பி கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஹேண்ட் ரைஸ் பண்றதை கிளிக் பண்ண உடனே ஹேண்ட் ரைஸ் ஆகணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு இவென்ட் பேஸ்டா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் பேஸ்டா செய்யறது, இன்டராக்டிவ் பேஸ்டா செய்யற விஷயம் தான் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட். சரிதானே? அப்படில பாருங்க, ஒரு கொமனா வந்துட்டு எப்படி யூஸ் ஆகுது, ஒரு யூசர் ஆக்ஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். யூசர் ஆக்ஷன் சொல்லிக்க நீங்கள் எப்படி அந்த வெப்சைட்டோட கனெக்ட் ஆகுறீங்க. இப்ப இதுல பாருங்க, நான் வந்துட்டு ஒரு இமோஜியை கிளிக் பண்றேன். அப்ப அது ஒரு கிளிக் என்ற அந்த ஆக்ஷன் மூலமா நான் அந்த வெப்சைட்டோட இன்டராக்ட் பண்றேன். ரைட்? அந்த விஷயங்களுக்கு கூடுதலா ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் ஆகுது. அடுத்தது ஃபார்ம்ஸ். இனி வந்துட்டு வெப்சைட் சொல்லிக்க யூசர் வந்துட்டு எங்களுக்கு டேட்டா இன்புட் பண்ணுவார். அந்த டேட்டாவை நாங்கள் ஷோ பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை இன்புட் பண்ற விடயங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது இந்த ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஃபார்ம்ஸ் இங்க பெருசா யோசிக்கிறது. நீங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஒருத்தருக்கு கமெண்ட் பண்றீங்கன்னா அந்த கமெண்ட்ல வந்துட்டு ஒரு இன்புட் பாக்ஸ் தான் இருக்கு. அந்த பாக்ஸ் மூலமா தான் நீங்க வந்துட்டு இது பண்றீங்க. சரிதானே? ஓகே, அத மாதிரி எஸ், இத மாதிரி வந்துட்டு அனிமேட் பண்றது. அனிமேஷன்ஸ் வந்துட்டு லைக் சிஎஸ்எஸ்லேயும் நாங்கள் அனிமேஷன் செய்யலாம். ஆனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம்கள் அந்த டைம் செட் பண்ணி செய்யற அனிமேஷன்ஸ்ல எக்ஸ்ட்ரா லைக் ஒரு அட்வான்ஸ்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கண்ட்ரோல் பண்றோம். எக்ஸாக்ட்லி சேம் திங். நான் எமோஜியை வச்சே விளங்கப்படுத்துறேன். ஒரு எமோஜியை கிளிக் பண்ண உடனே அது அப்படியே அசைஞ்சு ஆடி மேல போகுதல்ல, சரிதானே? அதோட அனிமேஷன் தானே இல்லையா? அப்ப அந்த அனிமேஷனை வந்துட்டு அந்த கிளிக் பண்ண உடனே இது பண்றதுதான் இந்த என்ன சொல்றது லைக் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் செய்யற வேலை. சரிதானே? அந்த அதுக்குரிய சரியான டைம் இல்லாத இது பண்றது என்ன. சில வெப்சைட்ஸ்ல நீங்க போய் உங்களுக்கு டைம் ஓடிக்கொண்டு இருக்கும். எத்தனை பேர் டைம் ஓடுற வெப்சைட்ஸ் பார்த்துருக்கிறீங்க? 5 நிமிஷத்துக்கு டைமர் ஓடும், இல்லாட்டி வந்துட்டு லோஞ்சிங் சூன் வரும், இல்லாட்டி சில எக்ஸாம் பேப்பர்ஸ் செய்ய டைம் ஓடிக்கொண்டு இருக்கும். பார்த்துருக்கிறீங்க? 1-2 பேர் பார்த்துருக்கீங்க. அந்த டைமை ஓட வைக்கிறது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே தானே? அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் கேஸ் விளங்குதானே எங்க நாங்கள் பாவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிதானே? ஸோ இதுல வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ், எலிமெண்ட்ஸ் இந்த விஷயங்கள் மூலமா ஹேண்டில் ஆகுது. சரிதானே? ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எப்படி இந்த மூன்றும் சேர்ந்து வேலை செய்ய போகுது. CSS, JavaScript மூன்றும் தனித்தனி லாங்குவேஜ், மூணும் சேர்ந்து வேலை செய்ய போகுது. அப்படின்னு சொன்னா HTML வந்துட்டு அந்த கண்டென்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ண போது, சிஎஸ்எஸ் அதை வந்துட்டு அழகுபடுத்த போகுது, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு அதை இன்டராக்டிவா மாற்ற போகுது. சரிதானே? இப்ப பாருங்க, நான் அந்த எமோஜியை வச்சே சொல்றேன். ஓகே, நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுல பாருங்க, இந்த எமோஜி இது இருக்கு தானே, இதுதான் வந்துட்டு இது பண்ணுறோம். இதுல பாருங்க, இந்த இமோஜியை கொண்டாடுறது HTML. அதுக்கு இந்த ஸ்பேஸை விட்டு இந்த கலரை கொடுத்து இந்த போர்டரை வளைக்கிறது வந்துட்டு CSS. சரிதானே? அடுத்து இதை கிளிக் பண்ண உடனே அது மேல வரணும், இதை கிளிக் பண்ண போகும். சரிதானே? அந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்றது ஜாவா ஸ்கிரிப்ட். அப்ப இந்த மூன்று இணையக்கலாம் இந்த பட்டன் வந்துட்டு நாங்கள் நினைக்கிற மாதிரி வருது. ஹவர் பண்ணிக்க மேல ஒரு சென்டர் ரியாக்ஷன் சொல்றது, என்ன சொல்றது, ஒரு போப்போ அந்த இந்த மெசேஜ் வந்து வருது, டூல் டிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியான விஷயம் வந்து வருது. ஸோ அப்போ இந்த மூன்று இணையத்துல தான் எங்களுக்கு டிரெக்டா எங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து பெர்ஃபெக்டா ஒரு ஃபுல்ஃபில்டான வெப்சைட் வந்துட்டு ஒர்க் ஆகும் தானே. இப்போ இதை மறந்துடக்கூடாது. HTML வந்து ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு, CSS வந்து டிசைன் டெக்கரேட் பண்றதுக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒரு இன்டராக்டிவான ஒரு வெப்சைட்டை இது பண்றது.
சரிதானே? ஓகே ஓகே, இது முடிச்சுட்டோம் பேசலாம். யா, அப்ப நீங்களும் வந்துட்டு லைக் உங்களோட என்ன சொல்றது இந்த விஷயங்களை பழகணும். உதாரணத்துக்கு இப்ப இப்படி சொல்லுவாங்க, இப்ப நாங்கள் எத்தனை ஐபிஎல் மேட்ச் பார்த்தாலும், எத்தனை தோனி மேட்ச் பார்த்தாலும், என்ன சொல்றது மலிங்கட போலிங் ஸ்டைல் பார்த்தாலும், நாங்கள கிரவுண்டுக்கு இறங்கி போலை பிடிச்சு கையை சுத்தி போட்டா தான், கட்டி பிடிச்சு போலை பேஸ் பண்ணினா தான் எங்களுக்கு அந்த கிரிக்கெட் என்ற விஷயத்துல எங்களுக்கு ஏதாவது ஒரு இது வந்து கிடைக்கும் இல்லையா? இல்ல நாம வந்துட்டு ஐபிஎல் மேட்சைய பார்த்து போட்டு நாம வந்துட்டு வார போலலாம் 6 அடிப்பா செய்யறோமா? இல்ல இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் வேணும். அப்ப சேம் திங். அப்ப நீங்க வந்துட்டு சின்ன சின்ன ப்ரொஜெக்ட் ஐடியாஸ் எடுத்து லைக் அதை செய்து ப்ராக்டிஸ் பண்ணினா தான் நீங்க வந்துட்டு உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி வேற எந்த ஷார்ட் கட்டுமே இல்லை. நீங்க இருந்து HTML இருக்கிற அத்தனை டேக்ஸையும் பாடமாக்கி, CSS இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் பாடமாக்கி என்ன சொல்றது நுனி நாக்கில் வச்சிருந்தா கூட உங்களால கோட் பண்ண இயலாதுன்றதுதான் உண்மை. நீங்க வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு 5 டேக் தான் தெரியும், அதை நீங்க கோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எங்க எப்படி யூஸ் பண்றேன்னு தெரியும்னு சொன்னா உங்களுக்கு 6வது 7வது டேக் படிக்கிறது சரியான ஈஸியா இருக்கு. சரிதான்? ஓகே, அப்ப இதுல வந்து நான் சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் சொல்றேன். நீங்க செஷன் முடி நீங்க கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் குட்டி குட்டி விஷயத்தையும் சர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களாலேயே மேலும் நீங்களும் வந்துட்டு இந்த விஷயத்த செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே தானே? ஓகே, அதில் முதல்ல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ பேஜ். நாங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நாங்க என்ன செய்யறோம் ஒரு போர்ட்ஃபோலியோ பேஜ் செய்யுது. அந்த போர்ட்ஃபோலியோ பேஜ் இப்ப நிறைய பேர் நீங்க ஐடி ஜாப்ஸுக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஐடி ஜாப்புக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் என்றால் ஒரு ஹார்ட் சிம்பிள் அடிங்க ஆகும், பறக்க விடுங்க ஐடி இன்ட்ரெஸ்ட் உள்ளாக. நிறைய பேருக்கு ஐடில ஒரு ஒர்க் எடுக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எஸ், அப்ப நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடி ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து கட்டாயம் இன்க்ளூட் பண்ண வேணும். சரிதானே? உங்களோட ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஒன்றை அட்டாச் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஓகே இந்த கேண்டிடேட் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு சூட்டபிளான கேண்டிடேட்டா இருக்கும். ஏன்னா அவங்க தங்களை பற்றின ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து செய்திருக்கிறாங்க அப்படி என்ற அந்த நம்பிக்கை வந்து வரும் இல்லையா? அப்ப என்னத்தை வச்சு கொண்டு ஆக்கள் எடுப்பாங்க, நீங்க செய்வீங்களான்னுதான். என்ன எந்த ஒரு கம்பெனியும் வந்துட்டு ஓகே இவர் நல்லா கதைக்கிறார் அப்ப டெவலப் பண்ணுவார் ஆக்கள் எடுக்க மாட்டாங்க. நல்லா ஜோக் அடிக்கிறார் அப்ப அவர் டெவலப் பண்ண எடுக்க மாட்டாங்க. இவர் வேலை செய்வாருன்றது தான் வேலைக்கு எடுப்பாங்க இல்லையா? அப்ப நீங்க உங்களை பற்றின ஒரு வெப்சைட் வந்து செய்து காட்டுனீங்கன்னு சொன்னா உங்களுக்குரிய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்லதா இருக்கு. சரிதானே? இப்போ ஒரு பர்சனலான போர்ட்ஃபோலியோ செய்து பாருங்க. அதை முதலாவது HTML ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, என்ற பேர் என்ன, நான் என்ன ஹாபி செய்யறேன், நான் என்ன ப்ரொஜெக்ட் செய்யறேன், நான் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறேன், நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன், ஸோ எனக்கு A-level ரிசல்ட்ஸ் என்ன, நாம அதில் என்னோட வேற என்ன ஸ்கில் இருக்குது, என்ன நான் யூனிவர்சிட்டியில என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் செய்யணும், இல்லாட்டி எனக்கு நார்மலா வேற என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, நான் பாடுவேன் ஆடுவேன், என்ன அதில் லைக் ஜஸ்ட் ஆட் பண்ணி நீங்க அதை வந்துட்டு HTML முதல்ல எழுதினா பிறகு கொஞ்சம் அதை கலர் ஃபோன்ட மாற்றி பார்த்து லேஅவுட்டை மாற்றி CSS ஸ்டைல் பண்ணுங்க. அதுக்கு ஏதாவது சேஸ் இன்டராக்ஷன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா என்ற மாதிரி பார்த்து பழைய பாருங்க. ஸோ இப்படியான இந்த ப்ரொஜெக்டை நீங்க ஃபர்ஸ்ட் அடுத்து ட்ரை பண்ணலாம். என்ன ப்ரொஜெக்ட் செய்யுது நிறைய பேருக்கு பிரச்சனை தான். ஓகே, நான் வந்துட்டு இப்ப கொஞ்சம் லாங்குவேஜ் எனக்கு தெரியும், கொஞ்சம் விஷயம் தெரியும், ஸ்டார்ட் பண்றது என்ன இடமே இல்லாத மாதிரி எங்களோட மைண்ட் யோசிக்கும். ஜஸ்ட் தொடக்கிறது, அதை தொடக்குவோமா, இல்ல நான் பில் கேட்ஸ் ஆயிட்டேன், நான் பணக்காரன் ஆயிட்டேன், அப்படி இல்லை. இருக்கிற ஏதாச்சும் ஒன்றை செய்ய ஸ்டார்ட் பண்ணும். இதுல சொல்லுவாங்க, நாங்க கடலுக்கு வழியால இருந்து வந்து எவ்வளவு நேரம் நின்றாலும் எங்களுக்கு நீச்சல் பழகலாம். என்ன அட்லீஸ்ட் ஒரு முழங்கால் தண்ணி இறங்கினாக்கா எங்களுக்கு அந்த பழகிற மைண்ட் செட் அது வரும். அது மாதிரி நீங்க வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ பேஜ்ல தான் நீங்க யாருன்றதுக்கு நீங்க ரிசர்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றது ரிசர்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு என்ன O-level ரிசல்ட், என்ன A-level ரிசல்ட்ஸ்ன்றதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ண வேண்டிய இல்லை. அப்போ ஜஸ்ட் நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ தொடக்கலாம். சரியா? நீங்க வந்துட்டு சில விஷயங்கள் இருக்கு, ஃப்ரீ கோட் கேம்ப்
அப்படி ஒரு வெப்சைட்டுக்கு நான் நேற்று உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். ஸோ அந்த வெப்சைட்ல நீங்க ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்துட்டு ட்ரெண்ட் செட்லைன் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற HTML CSS JavaScript கோர்ஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சர்டான கரிக்குலம் வச்சிருக்கோம். அந்த கரிக்குலத்தின்படி நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணி அதுல இருந்து நீங்க அடிஷனல் லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா சில பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஓகே நான் யூடியூப்ல படிக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா, முதல்ல ஒரு வீடியோ பார்க்கணும். வீடியோ பார்த்து கொண்டிருக்க கீழே இன்னொரு வீடியோ அதுல சஜஸ்ட் ஆகும், அதை கிளிக் பண்ணிடுவேன். சரியா, அதை கிளிக் பண்ணா திருப்பி எனக்கு வேறு காட்டு. இப்போ திருப்பி அதை கிளிக் பண்ணிடுவேன். என்ன படிக்கிறது முடிவெடுக்கிறதுக்கு வெளியே அந்த நாள் முடியும். எத்தனை பேருக்கு அப்படி நடக்கிறது? நான் வந்துட்டு இப்படி ஒரு டியூட்டோரியல் பார்க்க போய் கடைசியா எல்லாம் முடிஞ்சு நாள் முடிய கையை வந்து ஒரு படம் தான் பார்த்துனான்னு யோசிச்சாக்கள், இல்லாட்டி அந்த ஜோக்கை பார்த்துட்டோம், பிளாக்ஸ் பார்த்துனாங்க. அப்படியான சில எங்களுக்கு கவனம் கலைகிற பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சர்டா ஓகே என்னத்தை படிக்கிறேன்னு தெரியாது. சில நேரங்கள் நாங்கள் கொண்டு படிச்சுட்டு இருப்போம், நான் படிச்சு கொண்டு இருக்கிறது சரியா, நான் செய்துன்றது சரியா, அப்படிலாம் யோசனை கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டா ஓகே ஒரு அந்த கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அப்படியான விஷயத்துல நீங்க ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கோட் எடிட்டர் வந்து நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், VS Code அண்ட் சப்ளைம் டெக் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் VS Code எல்லாம் மோதான. ஸோ நான் வந்து ஒரு 5 years VS Code தான் பார்க்கிறேன். எல்லா லாங்குவேஜும் என்ன மாதிரியும் இதுல ட்ரை பண்ணலாம். சரி, ஸோ இது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். இதை விட கோட் பென் JS Fiddleன்னு சொல்லி ஆன்லைன்ல சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அதுலயும் நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம். சரிதானே? ஓகே, அடுத்த விஷயம் என்ன சொன்னா, முக்கியமா நீங்க மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய விஷயம், ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்க செய்ய போறீங்க, நீங்க ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண போறீங்கன்னா கொமனா உங்களுக்கு 3 சில விஷயம் தேவை. முதலாவது சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய இதெல்லாம் யோசிக்க சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போங்க. அடிக்கடி லைக் கண்டினியூஸா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம். சரியானே? நிறைய ரிசோர்சஸ் இருக்கு, எல்லாத்தையும் பாவீங்க. சரியானே? எப்பயுமே ட்ரை பண்ணிட்டே இருங்க. நீங்களும் வேற லெவல்ல என்ன சொல்றது பெர்ஃபார்ம் பண்ணல எழும். சரிதானே? ஓகே, ஸோ இந்த விஷயத்தோடையும் நாங்கள் இன்றைக்கு கோடிங்க்கு போமா இன்றைக்கு கோட் பண்ணி பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு தம்ஸ் அப் தாங்க ஆகும். எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், இல்லாட்டி எனக்கு ஒன்றும் தெரியாது, இல்லாட்டி எனக்கு ஒரு உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு ஒரு தாச்சு கொண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், தம்ஸ் அப் பராக்க கொடுங்க ஆகும். ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ யா, அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்களும் என்னோட சேர்ந்து கோட் பண்ணுங்க. சரியா? நீங்களும் என்னோட சேர்ந்தே கோட் பண்ணுங்க. IPL மேட்ச் பார்த்த மாதிரி இருக்காம நீங்களும் வெட்ட பிடிச்சு. சரிதானே? நான் உங்களுக்கு இப்ப ஒரு லிங்க் வந்து சேட்ல போட்டுருக்கிறேன். அதோட இந்த லிங்க் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட குரூப்லயும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்கை வந்துட்டு எல்லாரும் ஓபன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்லயும் வந்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லயும் இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த லிங்கை ஓபன் பண்ணி கொள்ளுங்க. ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா இப்படி உங்களுக்கு ஒரு இதாண்டு வேறு. சரிதானே? இப்படி ஒன் கம்பைலர் அப்படின்னு சொல்ற ஒரு வெப்சைட். ஓகேவா? இந்த வெப்சைட் எனக்கு தெரியுது என்று சொல்றாங்க. வெப்சைட் எனக்கு தெரியுது. ஓகே, நான் ஓபன் பண்ணிட்டேன்றாங்க. பெர்ஃபெக்ட். ஓகே, எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க, எல்லாரும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிதானே? ஓகே, நார்மலாவே எங்களுக்கு இப்படி ஒரு கோடிங் வந்து இருக்கும். சரிதானே? இதுல கவனமா என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அடிச்சுடுங்க. சரியா? கவனமா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அடிச்சுடுங்க. இல்லை நாங்கள் ஸ்ட்ரக்சர் எதுவும் தொடங்க போறோம். ஓகே தானே? ஓகே, இதுல பாருங்க, இதுல index.html, இதுல style.css, இதுல script.js 3 ஃபைல் இருக்கு. இந்த 3 ஃபைலையும் நீங்க கிளிக் பண்ணலாம். சரியா? எல்லாத்தையும் இந்த விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நான் இப்ப கிளியர் பண்றேன். சரியா? இப்ப நாங்களும் இப்ப இதைத்தான் செய்ய போறோம். HTML டைப் பண்ண போறோம், CSS டைப் பண்ண போறோம், JavaScript டைப் பண்ண போறோம். எனக்கு ஏன் நான் இதை சூஸ் பண்ணேன்னு சொன்னா, நான் இந்த ஓன் இதுல VS Code இன்ஸ்டால் பண்ணி ட்ரை சில பேரோட VS Code இருக்காது. ஸோ அந்த பிரச்சனையால நான் வந்துட்டு ஃபைல் சேவ் நாங்கப்படுத்தோம்ன்றதுக்காக நான் மெயினா இதுல போறேன். இதுல பேசிக்கா நாங்க இன்றைக்கு கோடிங்டா என்னன்னு பார்க்க போறோம். சரிதானே? அப்ப இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே தானே? இப்ப index.html போயிட்டு நான் டைப் பண்றதை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்க. சரிதானே? ஒரு கிரேட்டர் தான் பெரிது சொல்றாங்க. சிம்பிள் H1 அதுக்கு சாரி சிறிது H1 பெரிது என்று நீங்க டைப் பண்ணி முடிக்க
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா H1 அப்படி இப்படி வந்து வரும். அதுக்கு நடுவிலேயே நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு ஹலோ வேர்ல்ட் போட்டு டைப் பண்ணுங்க. ஓகேவா? இப்படி இருக்கா நீங்கள் டைப் பண்ணுங்க. ஓகே, டைப் பண்ணிட்டு இந்த இதுல பாருங்க ஒரு சிவத்த பட்டன் இருக்கு, ரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதான் யாரு. ஓகே, எனிவே அந்த கலர் பட்டன் நான் ஒரு வட்டம் போட்டு காட்டுறேன். இதை நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா வாவ், உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் என்ற வேர்டிங் வந்துச்சு. ஓகேவா? எத்தனை பேருக்கு இந்த வேர்டிங் வந்துட்டு தம்ஸ் அப் பண்ணுதாங்க? ஓகே, பெர்ஃபெக்ட். யா, அப்ப இது நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா சரி, உங்களோட எல்லாருக்கும் டெவலப்பர் ஆகிற தகுதி ஒன்று இருக்கு. சரிதானே? எல்லாருமே நீங்க டெவலப்பர் ஆகலாம். என்னென்ன டேக்ஸ்ன்றத உங்களுக்கு விளங்கிட்டு நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க சொன்னா உங்களால ஈஸியா சிம்பிளா டெவலப் பண்ணலாம். சரியா? டெவலப்மெண்ட்ன்றது கஷ்டம். ஓகே, இப்ப இதை நான் உங்களுக்கு லைட்டா விளங்க போயிட்டு இன்னும் எழுதிருந்தாங்க, ஏதோ ஒன்று எழுதிருந்தாங்க எங்களுக்கு இது வேற. இப்ப நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது மாதிரி இதுல பாருங்க. ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப எங்களுக்கு இதை நாங்கள் டேக் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன எழுதிருந்தாங்க சரி, நல்லா ஜூம் பண்ணிட்டு எல்லாருக்கும் தெரியும். இதுல பாருங்க H1 greater than smaller than இந்த இதுக்கு இடையில எழுதி, அதே மாதிரி முடிவிலையும் ஒன்று எழுதி greater than smaller than அண்ட் வந்து ஸ்லாஷ் வந்து எங்களுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதை சொல்றது ஓப்பனிங் டேக், இதை சொல்றது க்ளோசிங் டேக் அப்படின்னு. இதை முழுவதையும் வந்துட்டு ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அப்ப இதுல நாங்க முதலாவது யூஸ் பண்ணது என்ன? H1 டேக் சொல்றது. சரி, அப்ப H1 டேக நாங்கள் என்ன செய்யறோம்? யூஸ் பண்றோம். அதுக்கு ஒரு ஓப்பனிங் டேக் இருக்கு, அதுக்கு ஒரு க்ளோசிங் டேக் இருக்கு, நடுவுக்குள்ள எழுதுறது நாங்க கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டோம். இதுல கண்டென்ட் இருக்கு, அதோட ஓப்பனிங் க்ளோசிங் டேக் இருக்கு. அப்ப இது என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த இதை ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணிக்கல இந்த ஹலோ வேர்ல்ட் என்ற டெக்ஸ்டுக்கு இந்த H1 என்ற அதுக்கு இதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு அப்ளை பண்ணி இதங்களுக்கு ரன் பண்ணு. சரிதானே? ஓகே, இப்ப H1 சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஹெட்டிங் 1 இல்லையா? சரிதானே? ஓகே, இப்ப இதுல நான் உங்களுக்கு ரெண்டாவது இன்னொரு டேக் அது வந்துட்டு அதே மாதிரி H2 போட்டு அதுல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா சரி, இப்ப ஹலோ வேர்ல்ட் H2 போடுறேன். இப்ப ரன் பண்ணிக்க பாருங்க, சேம் திங் தான் எழுதினான், ஆனா இது H1 இது H2 என்ன. அப்ப இதை பாருங்க, இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இது கொஞ்சம் சின்ன விளங்குதா? அப்ப இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா H1 H2 அந்த ரெண்டு இருக்கு, இதுல ரெண்டு அவுட்புட் வேற இருக்குது. இது வந்துட்டு H1 ஹெட்டிங் 1, H2 ஹெட்டிங் 2. ஓகேவா? கிளியரா விளங்கிட்டு அப்ப இதைத்தான் டேக்ஸ் சொன்னாங்க. இதுல வந்து HTML பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டேக்ஸ் இருக்கு. அந்த டேக்ஸ் எல்லாத்துக்குமே டேக்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே ஓப்பனிங் டேக் அண்ட் வந்து க்ளோசிங் டேக் இருக்கு. எல்லா டேக்குமே ஓப்பன் தான், அதே நேரத்துல எல்லா டேக்ஸுமே க்ளோஸ் தான். சரிதான்? ஓகே, இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? நாங்கள் ஒரு இதை ஒன்று செய்வோம். என்ன பேர்? குட்டி அப்ளிகேஷன் ஒன்று செய்வோம். சரியா? என்ன அப்ளிகேஷன் செய்ய போறோம்னு சொன்னா சரியா? USD எங்களுக்கு பார்த்து US டாலர்ஸ் ஸ்ரீலங்கன் ரூபீஸ்ல எவ்வளவு வேற இருக்குன்னு பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு $1 $299 வருது. அதே நேரம் $10 நடக்குது, $10,299 பெருக்கி. இதே வந்துட்டு ஒரு 15 அப்படின்னு சொல்லிக்கல 4490. இதை நாங்களா ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். செய்வோமா? செய்யலாமான்னு சொல்றாங்க. சின்ன பிரச்சனை, செய்ய ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, அப்படின்னா நான் வந்துட்டு இப்ப நான் ஒரு விஷயம் செய்ய போறேன், நீங்க அதை வந்துட்டு என்னோட சேர்த்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே தாங்க? ஓகே, நான் அப்படியே அதை செய்யறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு சில கோட் வந்துட்டு தேவை. நான் அதை வந்துட்டு
டைப் நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்க. சரி, முதலாவது HTML அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு. இந்த டேக்குக்குள்ள 2 டேக் இருக்கு. ஹெட் ஒரு டேக் இருக்கு, பொடி சொல்லி இன்னொரு டேக் இருக்கு. இது வந்து இது ஒரு டேக், இது HTML டேக், அதுல ஓப்பனிங் டேக், அதுல க்ளோசிங் டேக். அதுக்குள்ள ஹெட் ஒரு டேக், ஹெட்ல ஓப்பனிங் டேக், ஹெட்ல க்ளோசிங் டேக். அதே மாதிரி பொடியில ஓப்பனிங் டேக், பொடியில க்ளோசிங் டேக். அதே மாதிரி HTML டேக் உள்ளதான் இந்த டேக்ஸ் இருக்கு. ஹெட்டுக்குள்ள நம்மள என்ன இருக்கு, நாங்க யூசருக்கு விசிபிள் இல்லாத விஷயங்களை நாங்க பண்ணோம். சரி, பாருங்க google.com இதுல பாருங்க மேல உங்களுக்கு கூகுள் இதுல ஒரு ஐக்கன் இல்லையா, இதுல ஒரு டைட்டில் வந்திருக்கு. அதே நேரம் இதுல வந்துட்டு ஒரு வெப் ஐக்கன் வந்துருக்கு. ஓகே, அப்ப இந்த ரெண்டுமே வந்துட்டு டிரெக்டா யூசர் டீடைல் சரிதானே. அதே மாதிரி இப்ப பாருங்க, சில நேரங்கள்ல நாங்க கூகுள்ல சர்ச் பண்ணிக்க சரிதானே, ஆன்லைன் பாஸ்போர்ட் ஸ்ரீலங்கா சொல்லி சர்ச் பண்றோம். இப்ப பாருங்க, இதுல இப்படி ஒன்று வருதுதானே, இதை வந்து டைட்டில் சொன்னாங்க. இந்த பேராகிராஃப் எல்லாம் வருது. இந்த பேராகிராஃப் எல்லாம் கொஞ்சம் கிளிக் பண்ணி போனீங்கன்னா, சம்டைம்ஸ் எல்லா வெப்சைட்லயும் இருக்கா, சில வெப்சைட்ல நீங்க கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாக்ட் கண்டென்ட் வந்து சம்டைம்ஸ் இதுல இருக்காது. அது வந்து நாங்க என்ன மெட்டா டேக்ஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். சரிதான், அந்த டேக்ஸ்ல இருக்கிறது இவங்க வந்து தெரியும். உண்மையிலேயே வந்துட்டு கூகுள் சர்ச் பண்ண என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த என்ன சொல்றது, இந்த இதுக்குள்ள நாங்க எழுதுற சில டேக்ஸ் வச்சுதான் நாங்க மெட்டா சொல்றோம். ஸோ ஆனா இங்க வந்துட்டு நாங்க மெட்டா டேக் யூஸ் பண்ண போறது இல்லை. சரியா, பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இந்த விஷயங்கள் தான் நாங்க இதுல சேர்க்கணும். இதை வந்து ஹெட் ஆயிடுச்சு. அப்ப யூசருக்கு தெரியாத சில விஷயங்கள், யூசருக்கு டைரக்டா பேஜ்ல தெரியாத விஷயங்கள்லாம் இந்த ஹெட்ல எழுதலாம். அதுல ஒன்று இந்த டைட்டில். இந்த டைட்டில்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அதான் இந்த மேல வருது இந்த பாஸ்போர்ட் சொன்னாங்க, இந்த ஆன்லைன் இந்த விஷயங்கள் எல்லாமே டைட்டில் வந்துட்டு கரன்சி கன்வெர்ட்டர். ஓகே, அப்ப இது வந்துட்டு டைட்டில் வந்துட்டு இப்ப நாங்க வந்துட்டு டைட்டில் இப்ப பாடிக்குள்ள என்ன இருக்கு, அப்ப சரியா ஹெட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொன்னா பாடிக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா, இப்ப பாருங்க இந்த வெப்சைட்ல நான் இதுல வந்து யூசருக்கு தெரியிற விஷயம், இதுல யூசருக்கு தெரிய போற விஷயம், இந்த விஷயங்களை தான் நாங்கள் இந்த பாடிக்குள்ள எழுதுவோம். சரிதானே. ஓகே, இப்ப நான் வந்துட்டு எங்களுக்கு என்ன முதல் விஷயம் தேவை, ஒரு H2 போடுறேன். H2ல நான் சொல்றேன் கரன்சி கன்வெர்ட்டர் சொல்லி போறேன். சரியா, ஓகே. இப்ப பாருங்க எனக்கு கரன்சி கன்வெர்ட்டர்னு வந்துட்டு ஓகேவா. ஓகே, இப்போ எங்களுக்கு ஒரு டைட்டில் ஒன்று வந்துட்டு, ஆனா கரன்சி கன்வெர்ட்டர் டைட்டில் வந்துருக்கு. அதுக்கு பிறகு இப்போ எங்களுக்கு என்ன தேவை, ஒரு யூசர் கரன்சி கன்வெர்ட்டர் வெப்சைட்டுக்கு வந்தா என்ன செய்வார், கரன்சி கன்வெர்ட்டர் வெப்சைட்டுக்கு வந்தா என்ன செய்வார், நார்மலா அவர் என்ன செய்வார், எந்த கரன்சியை நான் எந்த கரன்சி என்று சூஸ் பண்றது வேணாம், எங்களுக்கு எத்தனை கரன்சி, அதாவது எத்தனை என்ன சொல்றது, எத்தனை ருபீஸை மாத்தணும் அப்படின்னு சொல்லி செய்வார். என்ன ஓகே, நாங்கள் இதுல இதையும் ஸ்டேட் பண்ணுவோம். என்ன பேர், LKR to USD, இல்லாட்டி USD to LKR, USD to LKR. USDல இருக்கிறத நாங்கள் ஸ்ரீலங்கன் ருபீஸ்க்கு மாற்ற போறோம். சரி, அப்ப எத்தனை USDயை நாங்கள் LKRக்கு மாற்றணும் என்றதை அவர் டைப் பண்ண போறோம். அப்ப இன்புட், யூசர் ஒரு இன்புட் போடணும்னு சொன்னா அதுக்கு எங்களுக்கு ஒரு டேக் இருக்கு, அதை வந்து இன்புட் டேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இன்புட் டேக் வந்துட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக். சரியான, செல்ஃப் க்ளோசிங் டேக் என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த க்ளோசிங் டேக் தனியா தேவையில்லை. ஓகேவா, இந்த க்ளோசிங் டேக் தனியா தேவையில்லை. சரிதானே, அதுக்கு நாங்கள் இதை சேம் ஓப்பன் டேகுக்குள்ளே அதை முடியேக்க ஸ்லாஷோட நாங்கள் இப்படி ஆட் பண்ணுவோம்.
இது விளங்கினதா? ஓகே. அப்ப இது வந்துட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக்னு சொல்லலாம். அப்ப இன்புட்டுக்கு சில விஷயங்கள் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். இன்புட் பண்ணிக்கல பாருங்க, இதெல்லாம் ரன் பண்றேன், எனக்கு இன்புட் பாக்ஸ் வந்து வருது. ஆனா இன்புட் பாக்ஸ்லயும் நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். பாருங்க, இதுல யூசர் வந்துட்டு நம்பர் டைப் பண்ணலாம், போன் இதுக்கு டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம். ஆனா யூஎஸ்டிக்கு எங்களுக்கு டெக்ஸ்ட்ல வராதுன்னு. அப்ப நாங்க வந்து நம்பர் மட்டும்தான் டைப் பண்ணணும்னு நினைச்சிட்டு யூசர்கிட்ட கொடுத்தோம்னா யூசர் கட்டாயம் வந்து என்ன செய்வாருன்னா இப்படி டைப் பண்ணுவோம். சரியா? இதை வந்துட்டு எங்களால எல்கேஆர் கன்வெர்ட் பண்ணலுமா? இல்ல. இல்லைங்க. அப்ப நாங்க இன்னொரு விஷயம் இருக்கு. அப்ப நான் டெவலப் பண்ணி கொண்டு யோசிக்கணும். யூசர் வந்துட்டு சொல் பேச்சு கேட்காத ஆள் அப்படின்னு நினைச்சுக்கொண்டு தான் நாங்கள் ஒரு வெப்சைட்டை செய்வோம். அப்ப அதுகளை வச்சு கொண்டுதான் கியூஏன்னு சொல்லி ஒரு ரோல் இருக்கு. நான் நேற்று உங்களுக்கு லைட்டா சொல்லியிருக்கேன். கியூஏன்னு சொல்றவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, ஒரு வெப்சைட் சரியா வேலை செய்தான்றதை செக் பண்றாரு. விளங்குதா? அப்ப ஒரு ஒரு வெப்சைட் வந்துட்டு சரியா வேலை செய்தான்னு செக் பண்ணி புதர்க்கமா தான் அவர் செக் பண்றோம். சரியா? விளங்குதா? இதுல நாங்கள் எழுதியிருப்போம் யூஎஸ்டி தான் நாங்கள் எல்கேஆருக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். நாங்கள் கியூஏ வந்து இதுல ஏபிசிடி தான் டைப் பண்ணி பார்ப்போம். விளங்குதா? அப்ப யூசர் வந்துட்டு எப்பயுமே புதர்க்கமான ஆளுன்னு நினைச்சுங்க. அப்ப யூசரை நம்ப கூடாது. விளங்குதானே? அப்ப நாங்கள் இதுல என்ன செய்வோம்னு சொன்னா, யூசரை இன்புட் வந்துட்டு எங்களுக்கு நம்பரை தான் தேவை. அப்ப நாங்கள் இதுல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். அதை எப்படி செய்யறதுன்னு சொன்னா, என்ன பாருங்க, டைப் பண்ணி சொல்லி ஒன்று இருக்கு. டைப் ஈக்குவல் நம்பர். இப்ப இதை ரன் பண்ணிட்டு இப்ப நான் வந்து ஏபிசிடி அடிச்சா அடி வராது. இப்ப நான் பாருங்க டைப் பண்றேன், பட் எனக்கு ஒர்க் ஆகல. இதே வந்து நம்பர் அடிச்சா அடி வேலை செய்யும், இது அடிச்சா ஒர்க் பண்ணாது. அப்ப இது நம்பர் மட்டும்தான் எங்களுக்கு டைப் ஆகும். ஸோ எங்களுக்கு ஈஸி என்ன, யூசர் வந்துட்டு டைப் பண்ண மாட்டோம். ஓகே தானே? ஓகே. இப்ப நாங்க திருப்பி இதுக்கு வரும். இப்ப இதுல பாருங்க, அந்த டேகுக்குள்ள நான் ஒரு விஷயம் போட்டிருக்கிறேன். ஒரு நேம் ஒன்று டைப் பண்ணி ஈக்குவல் போட்டு அங்கால ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன். இதை வந்து நாங்கள் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நாங்க அப்போ ஒரு டேக்ல நாங்க வந்து ஒரு விஷயத்த எழுதுறோம். அது வந்துட்டு இதோட பண்பை மாத்தி விடுது. என்ன, அதாவது நார்மலா எல்லாம் டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருந்ததை நம்பர் மட்டும் டைப் பண்ணக்கூடிய மாதிரி மாத்துது. என்ன, இது வந்துட்டு அதோட பண்பை மாத்தி விடுது அப்படின்னு சொல்லி சொல்லல. இதைத்தான் நாங்க வந்துட்டு அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த அட்ரிபியூட் மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. இதுல இன்னும் ஒரு அட்ரிபியூட் இருக்கு. சரிதானே? என்ன அட்ரிபியூட் சொன்னா பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லி போட்டுட்டு இதுல பாருங்க என்டர் இன் யூஎஸ்டி. இப்ப ரன் பண்றேன் பாருங்க, ஒரு சேஞ்ச் ஒன்று விளங்குதா? ஒரு சேஞ்ச் ஒன்று விளங்குதுன்றாங்க, தாம்சம் தாங்க ஆகும். ஏதோ ஒரு சேஞ்ச் ஒன்று விளங்குதுன்றாரு. என்ன சேஞ்ச் எல்லாம் ஆகும்? இன் யூஎஸ்டி என்று சொல்லி எளியா வேற இல்ல, பிளாங்கா இருந்தது. இப்ப அதுக்குள்ள என்டர் இன் யூஎஸ்டி, நாங்க இங்க என்ன மெசேஜ் கொடுத்தோமோ அது இங்க வந்துருக்கு. விளங்குதா? சோ யா, அப்ப இப்படியான சில பண்புகள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு டாக்ஸுக்கும் டிஃபரண்ட் அட்ரிபியூட்ஸ் இருக்கு. சரிதானே? ஒவ்வொரு டாக்ஸுக்கும் வித்தியாசமான அட்ரிபியூட்ஸ் இருக்கு. அந்த அட்ரிபியூட்ஸை நாங்கள் சரியா யூஸ் பண்ணிக்கல எங்களுக்கு லைக் அது வந்துட்டு என்ன சொல்றது, அந்த அந்த டேக்ல மேக்சிமம் யூசேஜ் எடுக்கலாம். சரிதானே? அண்ட் வந்துட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே தானே? இவ்வளவு நேரம் விளங்கிட்டுன்னு சொல்றாக்கள், ஏதோ விளங்குது என்று சொல்றாக்கள். ஓகே. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா, இவ்வளவு நேரம் படிப்பிச்சதுக்குள்ள ஏதாவது சந்தேகம் இருந்தா, இவ்வளவு நேரம் பார்த்ததுக்குள்ள ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு சாட் பாக்ஸ்ல போட, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரியா? ஒரு குட்டி அப்ளிகேஷன் செய்ய போறோம். பெருசா நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை, குட்டியா ஒரு அப்ளிகேஷன் செய்ய போறோம். ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது கொஸ்டின்ஸ் இருந்தா எனக்கு போடலாமா? நான் உங்களுக்கு ஒரு 2 மினிட் டைம் தரேன். 2 மினிட்ஸ் பையான்ற மாதிரி 2 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தரலாம். ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஓகே, பெர்ஃபெக்ட். சரிங்க, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னுக்கு நாங்கெல்லாம் டெவலப்பர் ஆகணும். டவுட் இருந்தா எனக்கு சேட்ல போடுங்க. சரிதானே? ஓகே, இதுல என்ன போட்டிருந்தீங்க? சார் இன்புட்டுக்கு கொடுங்க. இன்புட்டுக்கு கொடுங்கவா?
நீங்க சொன்னது எனக்கு விளங்கல இம்ரான். இன்புட் கே கொடுங்க. சாரி இம்ரான், எனக்கு விளங்கல. நீங்க ஏழு மணி சொன்னா திருப்பி இருக்கா இதை போடுங்க. சரி தானே, நான் கண்டினியூ பண்றேன் இம்ரான். நீங்க உங்களோட கொஸ்டின் டைப் பண்ணி போட்டு விடுங்க, நான் பார்க்குறேன். சரி, ஓகே. இப்ப என்டர் பண்ற விஷயத்த எடுத்துட்டேன். யூசர் வந்து இப்ப டைப் பண்ணணும். சரியா, இப்ப அதுக்கு பிறகு நீங்க என்ன ஒரு விஷயம் தேவை. ஓகே, யூசர் டைப் பண்ணி முடிச்சிட்டார் என்று சொல்லி என்னென்று பார்க்கறது. இதுல என்டர் அடிச்சாலும் இதுல வேலை செய்யும். பட் எனக்கு என்டர் தேவையில்லை, ஒரு பட்டன் தேவை. கன்வெர்ட் என்று சொல்லி ஒரு பட்டன் தேவை. என்ன இந்த ரன் கேட்கல, நான் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஓகே முடிச்சிட்டேன் ரன்னு சொல்லி ரன்னை கிளிக் பண்ணிக்கல, ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிற மாதிரி எனக்கு இப்போ ஒரு பட்டன் தான். பட்டன் சொல்லி இன்னொரு என்ன சொல்றது டேக் ஒன்று இருக்கு. சரியா, கன்வெர்ட் நான். சரியா, இதை ரன் பண்றேன் பாருங்க. ரன்னிங். வாவ், கன்வெர்ட் நான் ஒரு பட்டன் வந்துச்சு. யா, ஸோ ஓகே தானே. இப்போ இதுதான் HTML. சரி, இன்புட் இ லெட்டரை இன்புட் எடுக்குது. ஓகே, இ லெட்டர் இன்புட் எடுக்குது அப்படின்னு சொல்லுங்க. இ என்றது வந்துட்டு என்னது அப்படின்னு சொன்னா இ என்ற லெட்டர்ஸ் நார்மலா யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, பிக் நம்பருக்கு. ஸோ அதையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னு சொன்னா எனது இன்புட்ல பாக்ஸுக்குள்ள நம்பர் கொடுத்தா தானே சார் ஆகும். ஓகே, எஸ், நல்ல ஒரு கொஸ்டின், நல்ல ஒரு கொஸ்டின். ஸோ இதுல என்ன அப்படின்னு சொன்னா இ என்றது ஒரு என்ன சொல்றது ஒய் இஸ் நம்பர். என்னடா மேத்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இ வந்துட்டு ஒரு கால்குலேஷன் பெரிய நம்பர்களுக்கு யூஸ் பண்றது என்ன, ஒரு என்ன சொல்றது எனக்கு எக்ஸாக்டா இந்த எக்ஸாக்ட் எவ்வளவு நம்பர் எல்லாம் ஓவரா பெரிய நம்பருக்கு வந்துட்டு யூஸ் பண்றது. சரிதானே, அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஓகே, எனக்கு அது அது ஓகே, அது இருக்கட்டும். அப்ப நான் இதுல என்ன செய்யலாம்டா, மினிமம் 0, மேக்சிமம் லெட்ஸ் சே 50,000 கொடுக்குறேன். ஓகே, இப்ப ரன் பண்றேன். இப்ப 4E வைக்காத. இ வந்துட்டு அந்த இன்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடான ஸ்டாஃப் தான். ஸோ அது ஒர்க் ஆகும். ஓகே தானே, அதை அது அது உங்களுக்கு விளங்கிட்டு தானே, இன்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் பேஸ்டான ஒரு இதுன்றதால அந்த இ வந்துட்டு எடுக்குது. சரிதானே, ஓகே இம்ரான், கிளியரா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ அது வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் இது. அதை நான் வேணுமெண்டா அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நான் அடுத்த முறை இருக்கும். சரிதானே, ஓகே ஓகே. இப்போ பார்ப்போம். எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு பட்டனும் வந்துட்டு HTML ஒர்க் இதுதான். HTML ஒர்க் இதுதான் பாருங்க. இவ்வளவுதான் சிம்பிளா டம்மியா இது பண்ணுது. இப்போ நான் இதுல என்ன செய்ய போறேன், UST12 கேரை கட் பண்ணிட்டு என்னோட இதுல போடப்போம். சரியா, லெட்ஸ் சே இதை வந்துட்டு H3ல போதும். எங்களுக்கு சிம்பிளா நீட்டா இருக்கு. சரிதானே, ஓகே. இப்ப இதுல நாங்க CSS செட் பண்ண போறோம். CSS இங்க இருக்கு. ஓகே தானே. இப்ப நான் CSS எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். இப்போ HTML எழுத தெரியும், எப்படி எழுதுறேன்னு சொல்லி. இப்போ CSSக்கு நான் பொடி என்று சொல்லி போட்டுட்டு இப்படி ஒரு இது போடுறோம். சரியா, ஓகே. பொடி இப்படி போட்டு பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் என்று போட்டு ரெட் என்று கொடுக்கும். இப்ப ரன் பண்றேன் பாருங்க. பொடி ஓகே. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரன் பட்டன் இதில் எழுதுனதெல்லாம் மூவ் ஆயிட்டேன்.
ஓகே ஓகே நான் நியூ அப்போ தான் கேட்டேன் போல இருக்கு. பாடிக்கு அதுக்கு கிரவுண்ட் கலர் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஒய் ஓகே இதில் பேக்ரவுண்ட் கலர் வேலை செய்யல. சரி பார்ப்போம். இதில் வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு இப்போ பேடிங் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி சரி H1 பார்ப்போம். H2 நான் இதற்கு கனெக்ட் பண்றேன். ஓகே இதை இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம். இந்த விஷயத்தை நான் செய்யல. ஓகே அதெல்லாம் நம்மள இருக்கு பார்ப்போம். இதுல உங்களுக்கு பாடி தேவையில்லை. ஓகே இதுல இப்போ வந்துட்டு பாடியில வந்துட்டு லெட்ஸ் சே பேக்ரவுண்ட் கலர்னு சொன்னா ரெட். எஸ் இது ஒர்க் ஆகுது. அப்போ நான் இதில் அப்போதான் நான் இதை கனெக்ட் பண்ணாமல் விட்டுறதால எனக்கு ஒர்க் ஹெல்ப்ல இருக்கு. ஓகே ஃபைன் சரி தானே. ஓகே எங்களுக்கு இப்போ பாடியில் வந்துட்டு இது வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு எப்படி என்று சொன்னால் நீங்கள் நார்மலாக எழுதிக்க கூட வந்துட்டு லிங்க் என்று சொல்லி இந்த வேரியபிளான ஒரு ஸ்டைல் ஷீட்டை கிரியேட் பண்ணி ஸ்டைல் ஷீட்டை இந்த இந்த ஃபைலுக்கும் அந்த ஃபைலுக்கும் ஒரு ஸ்டைல் ஷீட் ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கும், ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதை வந்துட்டு இங்கே ஃபைல் என்ன ஃபைல்ன்றது நாங்கள் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கு. சரிதானே. ஸோ அதால தான் நாங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு தெரியாம மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். எனக்கு தெரியாது. இப்போ வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகுது. ஸ்டைல் வந்துட்டு வேலை செய்யுது. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா எங்களுக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டா போட போறோம். அப்ப அதுக்கு நாங்க யூஸ் பண்றது வந்துட்டு எனக்கு ஒரு டிவிஷன் ஒன்று தேவை. சரிதானே. இந்த டிவிஷன் என்ற டேக் என்ன செய்யணும், டிவிஷன் டேக் அவுட்புட் ஒன்றுமே இருக்காது. இப்போ நான் இதில் பாருங்க, இதை நான் இதில் டிவிஷன் டேக்கால ரன் பண்றேன். இதுக்கு பிறகு நான் இதை ரன் பண்ணினாலும் எனக்கு எந்த ஒரு சேஞ்சும் இங்க தெரியாது. பட் இங்க டிவிஷன் டேக் இருக்கு. சரியா. ஓகே இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த ஸ்டைல் வந்துட்டு 3 வகையில கொடுக்கலாம். ஒன்று வந்துட்டு டிரெக்டா அந்த டேகோட நேமை போடலாம். அப்படி இல்லாட்டி கிளாஸ் நேம் போடலாம். அது இல்லாட்டி ஐடி நேம் போடலாம். இப்போ நான் வந்துட்டு டேக் நேம் போட்டுட்டேன். அதாவது டேக் நேம்னு சொன்னா இந்த பாடி என்ற டேகுக்கு என்ன சிஎஸ்எஸ் ஆட் பண்ண வேணும். ஸோ இதே மாதிரி இதை நான் டிவ் சரியா டிவ் மாத்தினா பாருங்க. லெட்ஸ் சே இந்த டிவ் இதுதான் ஒரே ஒரு டிவிஷன் இருக்கு. அப்ப இந்த டிவ்வுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சரி அப்ப இந்த டிவ்வுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு அந்த சிவப்பு கலர் அப்ளை ஆகும். அப்ப அந்த டிவ்வுக்கு அப்ளை ஆகும். அதாவது தனிமிச்சம் எல்லாமே பாடி. சரி அப்ப டிவ்வுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஓகே எனக்கு பட்டனுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகணும்னு சொன்னா நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு பட்டன் கொடுக்குறேன். சரியா. இப்ப பாருங்க எனக்கு பட்டனுக்கு மட்டும்தான் அட்டா இருக்கு. அப்ப இது என்ன செய்யலாம்னா டிரெக்டா டேகோட நேமை யூஸ் பண்ணலாம். அப்ப இப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கிளாஸை யூஸ் பண்ணலாம். சரிதானே. ஓகே இதுல வந்து நான் கிளாஸ் போடுறேன். பேக்ரவுண்ட் இல்லாட்டி பிஜி பேக்ரவுண்ட் கலர் ரெட் அண்ட் பிஜி இதை கிரியேட் பண்ணு. அதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ரெட் அண்ட் கொடுத்துட்டு அப்ப இது என்னத்துக்கு வேலை செய்யுது, பட்டனுக்கு வேலை செய்யுது. நான் இதை ரிமூவ் பண்ணி போட்டு இந்த பிஜி ரெட் என்ற கிளாஸை இந்த பட்டனுக்கு கொடுக்குறேன். அதை எப்படி கொடுக்குறேன்டா கிளாஸ் என்ற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. அந்த கிளாஸ்ல பிஜி ரெட் சொல்லி கொடுக்குறேன். விளங்குதா. இப்ப ரன் பண்றேன் பாருங்க எங்களுக்கு இதுல வருது. இப்ப நான் இந்த கிளாஸ் அப்படியே கட் பண்ணிட்டு H2க்கு பாவிக்கிறேன். H2க்கு ஒரு கிளாஸ் இப்ப பாருங்க அந்த அதுக்கு மட்டும் ஒரு இது வருது. விளங்கினதா. விளங்கினதுன்னு சொன்னா ஒரு தம்ஸ் அப் தாங்க ஆப்போம். ஓகே சிம்பிளான விஷயம். ஓகே இன் திஸ் இஸ் திஸ் தி HTML JavaScript CSS JavaScript class no bro அபிநவன் இது வந்து கிளாஸ்ல ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தரப்போறேன். HTML CSS JavaScript எப்படி வேலை செய்யுது. அப்ப நேத்து வந்துட்டு நாங்க கொஞ்சம் நோட்ஸ் தியரிக்கல் வைஸா கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறோம். என்னோட நீங்களும் ட்ரை பண்ண ஒரு குட்டி ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுவோம். பெரிய ப்ரோக்ராம் ஒரு குட்டி ப்ரோக்ராம் ட்ரை பண்ண போறோம். சரிதானே. ஓகே இப்போ நான் என்ன செய்ய பண்ணேன். ஓகே எனக்கு இப்போ ஐடியா விளங்கிச்சு. சரிதானே. இப்போ நான் டிவ்வையே திருப்பி எடுக்க போறேன். ஒரு டிவ் தான் போட்டிருக்கிறேன்.
இல்ல டிவுக்கு பதிலா நான் அதை கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி போட போறேன். கண்டெய்னர் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன். அந்த கண்டெய்னர் கிளாஸ்ல பேடிங்னு சொல்லி ஒன்று இருக்கு. பேடிங் நான் ஆட் பண்ண போறேன் 20 பிக்சல். சரியானே? இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, அந்த கிளாஸை கட் பண்ணிட்டு இந்த டிவ்வுக்கு போட்டுட்டு இதுல கண்டெய்னர் ஆட் பண்ண போறேன். கண்டெய்னர் இப்ப ரன் பண்றேன் பாருங்க. என்ன கண்டெய்னர் ஓகே வெயிட். ஓகே டிவ்வுக்கு கிளாஸுக்கு முடியல, ஸ்பேஸ் விடையில. பெர்ஃபெக்ட். இப்போ பாருங்க ஒரு ஸ்பேஸ் ஒன்று வந்தது, கவனிச்சிங்களா? ஒரு ஸ்பேஸ் ஒன்று வந்தது கவனிச்சிங்களா? யாராவது கவனிச்சுனான்னு சொல்றாங்க தம்ஸ் அப் தாங்க. அப்போ முதல் வந்துட்டு இதுல நல்லா கிட்ட வேறது, இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துருக்கு. எஸ். ஸோ அதைத்தான் நான் இப்போ இதில் செய்தேன். சரி, இப்போ சிஎஸ்எஸ் எப்படி எழுதுறதுன்றதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? சிஎஸ்எஸ் எப்படி எழுதுறதுன்னு சொன்னா, என்னத்துக்கு நாங்கள் சிஎஸ்எஸ் எழுத போறோம், சரிதானே? எதுக்கு சிஎஸ்எஸ் எழுத போறோம்ன்றது முன்னுக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கேர்லி பிரேசஸ். கேர்லி பிரேசஸுக்கு உள்ள கீ வேல்யூ பேரோட எழுத போறோம். சரி, கீ வேல்யூ பேர்ன்றது என்னன்னு சொன்னா அது என்ன விஷயம் செய்யணும், அதுக்கு எவ்வளவு செய்யணும். நான் அப்போது போட்டிருந்தேன் பாத்தீங்களா, பேக்ரவுண்ட் கலரை செய்யணும். பேக்ரவுண்ட் கலர்ல என்ன செய்யணும்? ரெட் கலரா செய்யணும். விளங்குதா? ஒரு கீ, அதுக்கு என்ன வேல்யூ, கீன்றது பேடிங், அதோட வேல்யூ வந்து 20 பிக்சல். அப்போதான் நாங்கள் பார்த்தது வந்துட்டு லைக் பேக்ரவுண்ட் கலர்ன்றது கீ, ரெட்ன்றது வேல்யூ. இதை நாங்கள் எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பாருங்க, இந்த கோலன் தான் அதை பிரிக்குது, செமிகோலன் அதை முடிக்குது, பிரிக்குது முடிக்குது. பார்த்தீங்களா, ரைமிங்கா சொல்லிட்டேன். பேடிங் கீயையும் வேல்யூயையும் செமி கோலன் வந்துட்டு பிரிக்குது, அதை முடிக்கிறது வந்து செமிகோலன். சரிதானே? ஓகே. ஸோ இப்போ எங்களுக்கு இதாண்டு வந்திருக்கு. இப்போ நான் பாருங்க, இப்போ எல்லா ப்ராப்பர்ட்டி, இதை வந்து நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்றாங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அப்போ எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் எனக்கு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். பட் 2-3 ப்ராப்பர்ட்டி செய்யப்படும். இதோட நான் பாடிக்கும் ஒரு சின்ன இது வந்து எழுதப்போம். சரியா? பாடிக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலரா வந்துட்டு லைக் ஒரு பேக்ரவுண்ட் கலரா ஒரு லைக் ஒரு சின்ன கலரா கொடுப்போமா, எல்லோன்னு கொடுக்குறேன் இப்போதைக்கு. சரியா? இது கொஞ்சம் கண்ணுக்கு இதாத்தான் இருக்கும். நீங்க இல்லாட்டி வந்துட்டு ஒரு கலரை எப்படி கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, கலர் பிக்கர். சரிதானே? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு கலரை சூஸ் பண்ணலாம். நல்ல வெள்ளைக்குல ஓகே நல்ல ஒரு லைட்டான ப்ளூ கலர்னு எடுக்கிறேன். சரி, அப்ப இதுக்கு பேரு இந்த ஹெக்ஸா டெசிமல் சொல்லி ஒன்று இருக்கு. இந்த ஹெக்ஸ் அப்படியே காப்பி பண்ணுங்க. சரி, என்ன சொல்றது, ஹேஷ்டேக்கோட அப்படியே காப்பி பண்ணி நீங்க இந்த பேக்ரவுண்ட் எல்லோவுக்கு பதிலாக பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த லைட்டா அந்த கலர் அப்ளை ஆயிருக்கு. இல்லைங்கதா? ஸோ அப்படி நீங்க செய்யலாம். சரி தானே? இப்போ ஏன் நான் இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தனால எனக்கு கண்டெய்னர்ல சில வேலை செய்ய போறேன், நான் பார்த்து விளங்குறதுக்காண்டி. அதுக்கு பிறகு பாருங்க, நான் என்னொன்னு செய்ய போறேன் சொன்னா போர்டர் வந்து என்ன செய்ய போறேன்டா, எத்தனை பிக்சல், அது என்ன டிசைன்ல இருக்கணும், என்ன கலர்ல இருக்கணும். சரியா? 1 பிக்சல் மொத்தத்துல நேர்கோடு மாதிரி பிளாக் கலர்ல எனக்கு தேவை. இது வந்து நான் 3 ஒரே இதுக்கு கொடுக்குறேன், போர்டருக்கு கொடுக்குறேன். ஸோ இப்படியும் கொடுக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்றேன் பாருங்க. வா, எனக்கு ஒரு போர்டர் வந்துருச்சு. விளங்குதா? ஓகே. அதுக்கு பிறகு எனக்கு பேடிங்கும் இருக்கு. இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன்னா, இன்னொன்று இருக்கு, போர்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு போர்டர் ரேடியஸ் 10 பிக்சல். சரி, அப்ப இது வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லி. அப்ப இதுல பாருங்க ஒரு டிஃபரன்ஸ் வந்து கவனிச்சிங்களா? போர்டர் ரேடியஸ் அப்ளை பண்ண அப்புறம் அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்தது, கண்டுபிடிச்சாக தம்ஸ் அப் பண்ணுங்க. ஆகும். எஸ், ரெண்டாவதுல வளைஞ்சிருக்கு பாருங்க. முதல் வந்துட்டு கூரா வந்தது, இந்த ரேடியஸ் 20 பிக்சல் இருந்தாலும் லைட்டா வளைஞ்சிருக்கு. ஓகேவா? பெர்ஃபெக்ட். இப்ப பாருங்க எங்களுக்கு இது வந்துட்டு இருக்கு. சரிதானே? ஓகே. இப்ப எங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு சரிதானே? அப்ப ஒரு 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 பேசிக்கான ஒரு டிசைன் வந்து எங்களுக்கு கிடைச்சிட்டு. சரிதானே?
எஸ். ஓகே, இப்போ நான் இன்னும் ஒரு யூஸ் பண்ண போறேன். இது வந்துட்டு ஃப்ளக்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்றது. ஸோ இதை நான் கொஞ்சம் குயிக்காக கொண்டு போறேன். என்ன சொன்னா உங்களுக்கு இது குழப்பாம இருக்கிறதுக்கு டிஸ்பிளே வந்துட்டு ஃப்ளக்ஸ்ன்றதை நான் யூஸ் பண்றேன். ஓகே தானே? இப்போ ஃப்ளக்ஸ்ன்றதை யூஸ் பண்ணா சில சேஞ்ச் வரும். ஓகே, இப்போ இந்த ஃப்ளக்ஸுக்கு பிறகு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சொல்லி ஒன்று ஜஸ்டிஃபை கண்டென்ட் அதை சென்டர் பண்றேன். அதே மாதிரி லைன் ஐட்டம்ஸ் சொல்லி அதையும் சென்டர் பண்றேன். ஓகே, அப்ப ரன் பண்றேன். ஓகே, இப்போ சென்டருக்கு வந்திருக்கு. சரி, முதல் வந்துட்டு இடது பக்கம் வந்துருக்கு. முதல் வந்துட்டு கொஞ்சம் இடது பக்கம் இருந்தது, இப்போ கொஞ்சம் சென்டருக்கு வந்துட்டு. சரிதானே? இதை விட இன்னும் ஒன்று போட்டுன்னா இன்னும் ஒரு சேஞ்ச் வரும். இதோட ஹைட்டை வந்துட்டு 100 EH சரி, ஜஸ்ட் வந்துட்டு இதுல இது ஒவ்வொன்றுமே ஒரு ப்ராப்பர்ட்டி ஹைட், மொத்த ஹைட். இதை ரன் பண்ணிக்க பாருங்க, இன்னும் ஒரு இது வந்துச்சு. சரியா? உங்களுக்கு வேர்ட்டிகள் இப்படியும் சென்டரா வந்துட்டு இப்படியும் சென்டரா, அதில் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நடுவில் இருக்கு. சரிதானே? இது கொஞ்சம் பெருசுன்றபடியா நான் ஓகே, இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன கரன்சி கன்வெர்ட்டரை எங்களுக்கு கொஞ்சம் நடுவில் வந்துச்சு. ஓகேவா? என்ன ஸோ இவ்வளவு தூரம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா டக்கு டக்கு எனக்கு சேட்டில் போடுங்க. அப்போ ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா ஒரு செலிப்ரேஷன் ஒன்று போடுங்க. ஆகும் இல்ல எனக்கு டவுட்ஸ் இருக்குன்னா ஒரு தம்ஸ் டவுனோட என்ன டவுட்ன்றதை சேட்ல போடுங்க. அப்போ எனக்கு டவுட் இருக்குன்னா தம்ஸ் டவுன் ஒன்று போடுங்க, அதோட சேட்ல போடுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை சார், எனக்கு சேட்ல நீங்க போடுங்க, நான் அதை ரீட் பண்ணிட்டு. ஓகே, அதிஸ்யா ஹஃபீஸ் என்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி போட்டீங்கன்னா ஓகே. எஸ், இதில் ரெக்கார்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே அதிஸ்யா, உங்களுக்கு கிளியரா இருக்கா? இல்லாட்டி என்ன டவுட்ன்றது எனக்கு சேட்ல போட்டீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹஃபீஸ் நீங்க உங்களோட டவுட் இருக்குன்னு சொன்னீங்க, என்ன டவுட்னு சொல்லி போடுங்க. சரிதானே? ஓகே ஹஃபீஸ், தேங்க்யூ. ஓகே, நோ வரிஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தான் இந்த டைம். சரிதானே? அது நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் 6 மாறா கேள்வி கேளுங்க, நான் 6 மாறா விட சொல்றேன். சரிதானே? ஓகேவா? ஓகே ஃபைன். அப்ப இதுல நான் இன்னும் ஒரு குட்டி சேஞ்ச் வந்து பண்ண போறேன். ஓகே, இதுல பார்ப்போம். இது இந்த கண்டெய்னர் இருக்கு தான், இந்த கண்டெய்னருக்கு மட்டும் ஒரு ஒயிட் கலர் கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் சரிதானே? இந்த கலர் ஆரம்பத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. என்னன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல COLOR, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல COLOUR. அப்ப COLOUR கொடுத்தோம்னா எங்களுக்கு அது ரன் ஆகாது. சரிதானே? ஓகே, இப்ப நான் இந்த பிளாக் கலரையும் கொஞ்சம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். சரிதானே? ஓகே, சரி கேஸ். அப்ப பேக்ரவுண்ட் கலர் ஒன்று, அந்த போர்டரோட கலரையும் ஒரு லைட்டா சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். நான் யோசிச்சு போர்டரோட கலரை விட ஓகே, இன்னொரு விஷயம் இருக்கு, போர்டோட ஷேடோ நாம எடுக்கலாம். சரி, இதை பாருங்க. இப்ப எல்லா விஷயமும் ஒரு விஷயமும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப எனக்கு நிறைய டேக்ஸ் தெரியாது, நிறைய இது தெரியாதுன்றது பெருசா நீங்க யோசிக்க வேண்டிய தேவையில்லை. எல்லா விஷயமும் எல்லாரும் பாடமாக்கி வச்சிருக்கிறது இல்லை. இப்ப நான் ஒன்று யோசிக்கிறேன், இந்த என்ன சொல்ற, இந்த கோட்டுக்கு இந்த லைனுக்கு கல்ல லைட்டா ஒரு ஷேடோ கொடுக்கலாம்னு சொல்லி இப்போ யோசனைடா ஹவு டு அப்ளை ஷேடோ for a division. ஆக்சுவலி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா இப்ப அச்சாவா எங்களுக்கு வரும். CSSல பாக்ஸ் ஷேடோன்னு சொல்லி ஒன்று இருக்கான் அப்படின்ட்டு இருக்கு. எனக்கு இது ஆல்ரெடி தெரியும், பட் நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத நீங்க நான் உங்களுக்கு சொன்னேன். எப்ப பாருங்க CSS பாக்ஸ் ஷேடோன்னு சொல்லி இருக்கு. நான் அதை கிளிக் பண்றேன். வாவ், எனக்கு ஃபுல்லா டியூட்டோரியல் மாதிரி இருக்கு. சரிதானே? இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, பாக்ஸ் ஷேடோ CSS ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லி. சரி, இதுல பாருங்க, இந்த ஜெனரேட்டருக்கு நான் போகணும்னு சொன்னா எங்களுக்கு எப்படி ஷேடோ வேணும்ன்றது நாங்கள் இங்க இது பண்ணலாம். பாருங்க இதுல ஓகே, எங்களுக்கு எப்படி ஷேடோ வேணும் நான்
டிசைன் பண்ணலாம். சரி, எனக்கு ஒரு மெல்லிய ஷேடோ ஷேடோ சரி, எனக்கு ஒரு மெல்லிய ஷேடோ சரி, ஓகே கொஞ்சம் செட் பண்றேன்னா ஓகே எனக்கு இதை பார்க்க ஓகே. ஜஸ்ட் இதுல காப்பி என்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு அங்க நேரா வந்துட்டு எங்களுக்கு என்னத்துக்கு தேவை, இந்த கண்டெய்னருக்கு தேவை, அங்க பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப ரன் பண்றேன். லைட்டர் ஷேடோ வந்துருக்கா. ஓகே இப்ப நான் எனக்கு வந்துட்டு இப்ப இனி என்னத்துக்கு எனக்கு போர்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். இது பாருங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கா. இன்னும் படியா செய்யறதா செய்யலாம், ஆனா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நான் ஏர்லியா இருந்ததுன்னு பார்க்க இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஓகே சோ இப்ப எங்களுக்கு இது ஓகே சரிதானே, ஷேடோவும் எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஓகே தானே. இதை விட இப்ப எங்களுக்கு நிறைய என்ன சொல்றது ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொன்னாங்க. சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய லேர்ன் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு எங்களுக்கு W3 ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. W3 ஸ்கூல்ஸ் ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல வந்துட்டு சிஎஸ்எஸ் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இதுல முழு விஷயமும் வரும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப எனக்கு பட்டனுக்கு கலர் கொடுக்கணும். இதுல எங்களை பட்டன்ஸ் சொல்லி இங்க இருக்கு. இது பட்டன்ஸ் இருக்காது, கலர்ஸ் இருக்கும். கலர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி கலர் கொடுக்கறது பிளா பிளா பிளான்னு சொல்லி எல்லா விஷயமும் இருக்கு. சரி, இது தவிர எங்களுக்கு சில சிஎஸ்எஸ்க்கு லைப்ரரிஸ் இருக்கு. டெய்ல்விண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரியா, டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் சொல்லி இந்த சிஎஸ்எஸ் நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி எழுதி இருக்கிற கிளாஸஸ் எடுக்கலாம். சரி, இந்த கிளாஸஸ் எடுத்து யூஸ் பண்ணா டெய்ல்விண்டை நீங்க பேசிக்க லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸும் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரிதானே. இதே மாதிரி பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரி, பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி அதுவும் இருக்கு. இப்போ டெய்ல்விண்ட் பூட் ஸ்ட்ராப் ரெண்டுமே லைக் சிஎஸ்எஸ் சொல்றது லைப்ரரி, லைக் ஃப்ரேம் லைப்ரரி தான். அதில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுவும் முதலாவது சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ணுங்க. சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ணினா பிறகு இதை எப்படி அப்ளை பண்றதுன்றதுக்கு நீங்க அந்த விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணலாம். பெர்ஃபெக்ட். இப்போ நான் வந்துட்டு எங்களுக்கு கரன்சி கன்வெர்ட்டர் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு விஷயத்தையும் போடுவோம். டெக்ஸ்ட் லைன் வந்துட்டு சென்டர் அப்படின்னு சொல்லி போறேன்னா அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சென்டர்ல வர்றதுக்காண்டி ஓகே இப்போ சென்டர்ல வந்து சரிதானே. இப்போ என்ன ஒரு விஷயமா இந்த என்டர் அண்ட் யூஎஸ்டியும் கன்வெர்ட்னாவே மேலகிலையா மாத்திடும். அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அது பிளாக் எலிமெண்டா இருக்கும். ஸோ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா டிவ் வந்துட்டு அந்த டிவ்வுக்குள்ள இதை நான் போட போறேன். சரியா, இதை போட்டுட்டு இப்போ ரன் பண்றேன் பாருங்க. எனக்கு இது கீழே வந்துட்டு ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஸ்பேஸ் வந்து தேவை என்ன. அப்போ நான் இது என்ன செய்யறேன்னா இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். இன்புட் ரெப்பர் அப்படின்னு சொல்லி ரெப் பண்றேன்னு சொல்றாங்களே அந்த அந்த இதை வந்துட்டு ஒரு டிவிஷனா ரெப் பண்ணி இருக்கிறோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் இதை டொட் பண்ணிட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு பேடிங் ஒரு 10 பிக்சல் இதுல பாருங்க. ஸோ இப்படி எங்களுக்கு வந்துருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஆல்ரெடி இருந்தவங்க கொஞ்சம் பெட்டரா ஈவன் நீங்கள் இன்னும் இதில் ஒர்க் பண்ணலாம். இதில் ஸ்பேஸிங்க குறைச்சு அப்படின்னு சொல்லி இதில் பேடிங் 10px வந்துட்டு லைக் பேடிங் பேடிங் பொட்டம் பட்டம் போடுவோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க, பேடிங் பொட்டம் மட்டும் விட்டால் சரியா இது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் வரும். ஸோ டிசைன்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. சரியா, ஸோ ஸ்டில் வந்துட்டு போகுதுன்றாங்க இல்ல இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு ஓகேன்னு சொல்றாங்க. இல்லாட்டி டவுட்ஸ் இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லையா, எனக்கு சேட்ல போடுங்க. ஓகே, எல்லாரும் சேட்ல கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃப்ரேம்வொர்க் அண்ட் லைப்ரரி? ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஒரு டீப்பான கொஸ்டின் உண்டு.
இப்போ சிம்பிளா சொல்லணும்னா லைப்ரரின்றது ஒரு கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும். ஃப்ரேம் ஒர்க்ன்றது இன்னும் கொஞ்சம் லைக் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரின்றது ஒரு ஷோர்ட்டான விஷயத்த ஷோர்ட்டான ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதா இருக்கும். ஃப்ரேம் ஒர்க்ன்றது லைக் இது ஒரு எக்கோ சிஸ்டம் மாதிரி இருக்கு. ஓகேவா? ஓகே, அதிசயா சொல்லிக்கிறீங்க. கொஞ்சம் ஸ்பீடா இதுக்கு ரெக்கார்டிங் பார்த்து கத்துக்கிறேன். ஓகே அதிசயா, ஒரு கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பிகினிங்க்கு. லைக் என்ன சொன்னா ஒரு ஒரு அக்கௌண்ட் 1.5 hours செய்யறதுன்றது கொஞ்சம் கஷ்டத்தான். ஸோ நான் மேக்சிமம் ஸ்பீடா பண்ண தான் முடிக்கலாம், இல்லாட்டி இதோடய நின்றோம். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஓகே அதிசயா, ஓகே நீங்க சொன்ன மாதிரி ரெக்கார்டிங்க பாருங்க, டவுட்ஸ் வந்தா கண்டக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னா ஓகே, இதே மாதிரி தான் எங்களோட கிளாஸஸும் இருக்கு, குட்டி குட்டி அப்ளிகேஷன் செய்யுது. பட் இங்க கொஞ்சம் ஸ்பீட் அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவா அப்புறம் உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்குலாம் டைம் எடுத்து செய்யற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ஓகே நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், சரிதானே? அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல அவுட்புட் எடுக்கணும். சரியா? 34 டைப் பண்ணி கன்வெர்ட் நவ்ன்றதை கொடுத்தா டக்கண்டு இத்துல ஹாசன் வரணும். ஓகே, அப்ப அதுக்கு நாங்கள் இன்னொரு விஷயம் செய்வோம். சரி, அதுக்கு முன்னுக்கு இந்த இதுல வந்துட்டு நான் இன்னொரு விஷயம் செய்ய போறேன். .p padding hyphen நான் சொல்லி ஒரு கிளாஸ்ல இருக்கிறேன்னா அதுல பேடிங்கை வந்துட்டு நான் 0. பேடிங்ன்றது என்ன விஷயம்னு சொன்னா இந்த ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லலாம். பட் அது வந்துட்டு நீங்கள் பாக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, நான் அதையும் குயிக்கா பார்த்துருக்கோம். பாக்ஸ் மாடல் CSS செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னா சரி இமேஜஸ் வரும், அந்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே ஓகே பெர்ஃபெக்ட். இதுல பாருங்க எங்களுக்கு பாக்ஸ் மாடல் இருக்கு, சரிதானே? ஓகே, இது என்னடா இதை பார்த்தா என்ன பெற்றா, இது கண்டென்ட் இருக்கு தானே, கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ நாங்க வந்து பேடிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கரன்சின்றது கண்டென்ட், இதுதான் பார்டர். அப்ப இந்த இடத்துக்கு இடையில இருக்கிறத வந்துட்டு பேடிங்னு சொல்றாங்க, சரிதானே? அந்த பார்டருக்கும் அடுத்த எலிமெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற வழிய மார்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நாங்க, சரிதானே? நாங்க இது வரைக்கும் மார்ஜின் பாதிக்கல, அதை வந்துட்டு மார்ஜின் சொன்னாங்க. அடுத்தது பார்டர் நான் அப்போதை கொடுத்துருந்தேன் தானே, அதை வந்துட்டு பார்டர்னு சொல்றது. சரியா? அப்ப கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் முடியல இருக்கிற ஸ்பேஸ் தான் பேடிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நான் இப்போ இந்த பேடிங்கை 0px கொடுத்துட்டு நான் என்ன சில இதுல அப்ளை பண்ண போறேன். வேற இதை காப்பி பண்ணுவோமா? ஓகே, எனக்கு சரியான கவனமா செய்ய வேணும்னு நினைக்கிறேன். நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணா ரிமூவ் ஆயிரும் முதலியல. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு H2க்கு கிளாஸ் வந்து இருக்கேன், அதுல பேடிங் நான் அப்ளை பண்றேன். Let's see how this works. Class மார்ஜினும் கொடுக்கும், மார்ஜின் மார்ஜின் தானே அதுல பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இருந்திருக்கு. ஸோ லெட்ஸ் பேடிங் மட்டும் ஒரு 5 pixel கொடுக்கும், ஏன்னா ஓவர் அவுட்டின மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ மார்ஜின் பேடிங் ஓகே, இப்போ கொஞ்சம் வெளியே கொஞ்சம் ஸ்பேஸ் குறைவா இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம். என்ன விஷயம்னு சொன்னா, இதை கன்வெர்ட் பண்ணின பிறகு எங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரணும் இல்ல, அதுக்கு நான் ஒரு பேராகிராஃப் டேக் வந்து தேவை. பேராகிராஃப் டேக்ன்றது ஒரு பி டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு வந்துட்டு கிளிக் கன்வெர்ட் நவ் பட்டன் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். இப்போதைக்கு போட்டுருக்கேன். ஓகே பார்ப்போம். ஓகே, கிளிக் கன்வெர்ட் நவ் இருக்கு. இதுக்கும் வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு பேடிங் ஒன்னு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஓவர் ஆக்டிவிட்டி இருக்கலாம். ஓகே, கிளிக் கன்வெர்ட் நவ் பட்டன்ன்றதை கொடுக்குறேன். டைப் பண்ணிட்டு கன்வெர்ட் நவ் கொடுத்தா இதுல இனி வந்துட்டு எங்களுக்கு டீட்டெயில் ஆகும், சரிதானே? ஓகே, இப்போ நாங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். சரி, ஜாவா ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஸ்பீடா போகிறேன், எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டைம் தான் இருக்கிறதால. ஸோ பட் நான் உங்களுக்கு ஐடியாவை விளங்கப்படுத்தி கொண்டு போவேன், சரிதானே? ஒன்றும் நீங்க யோசிக்க தேவையில்லை. அப்போ இதில் முதலாவது பார்ப்போம். முதலாவது விஷயம் என்னன்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு எங்களுக்கு ஒரு டேக் தேவை, ஸ்கிரிப்ட் ஒரு டேக், சரிதானே? இதுக்குள்ள SRC சொல்லி ஒரு இது இருக்கு, அதுல நாங்க வந்து ஸ்கிரிப்ட்
ஸ்கிரிப்ட் ஜேஎஸ் போறேன். ஸோ முதல்ல அது எங்களுக்கு ஒர்க் ஆகான்னு பார்க்கணும். இதை எப்படி செக் பண்றது? ஓகே, அது செக் பண்றதுக்கு நான் வந்து இந்த கிளாஸ் இதுக்கு வந்து நான் ஒரு ஐடி கொடுக்குறேன், ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுக்குறேன். இந்த ஆன்சரை கொண்டு போய் இந்த ஸ்கிரிப்ட் ஜேஸ்ல இதுக்கு போயிட்டு பார்ப்போம். இதுல வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்க ஒர்க்கிங் ரன் பண்ணி பார்ப்போம். எஸ், ஒர்க்கிங்னு வருதுதானே. ஸோ அப்போ எங்களுக்கு இது ஒர்க் கனெக்ட் ஆயிட்டு சரிதானே, கனெக்ட் ஆயிட்டான்னு இப்போ செக் பண்ணி நான் கனெக்ட் ஆகிட்டு இதுல நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னா, இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற எலிமெண்ட் ஒன்றோட ஆன்சர் ஐடிய கொண்டிருக்கிற அந்த எலிமெண்ட்டோட டெக்ஸ்ட்டை ஒர்க்கிங் மாற்றி விடு என்று சொல்லி சொல்றாங்க. டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி என்ஐடி ஆன்சர் என்ற ஐடி அதோட இன்னர் ஹெச்டிஎம்எல் அதோட டெக்ஸ்ட்டை நாங்கள் ஒர்க்கிங் மாற்றினாங்க. சரியான அதான் இதுக்கு நான் ஐடி மாத்தினாங்க. இந்த பேராகிராஃபுக்கு ஆன்சர் என்ற ஐடி இது தான் இருக்கு. இதுக்குரிய கண்டென்ட் இது கிளிக் கன்வெர்ட் நியூ பட்டன் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் இப்ப என்ன செஞ்சிருக்கிறேன், அதோட டெக்ஸ்ட்டை ஒர்க்கிங் மாத்த சொல்லி இருக்கிறேன். ஸோ அதால என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த விஷயம் இத செய் கிளியர் என்றார்கள். ஒரு தம்ஸ் அப் தாங்க அப்போ. யா பெர்ஃபெக்ட். ஓகே சூப்பர். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சத்துல நாங்கள் இது பண்ணலாம். கொஞ்சம் எப்படி இதை செய்ய போறோம் என்றதை பார்ப்போம். சரிதானே? ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஒர்க் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ல டாட் கெட் எலிமெண்ட் சஜஸ்ட் ஆகுதுல்ல, document dot get element by id அது வந்துட்டு எங்களுக்கு எஸ் எங்களுக்கு என்ன இருக்கிறது, ஆன்சர் டாட் இன்னர் HTML ஒர்க் மட்டும் போடுவோம். ஓகே, இப்போ எங்களுக்கு ஒர்க். ஸோ அப்போ இது எங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதில் நான் என்ன செய்ய போறேன், இன்னர் HTML-க்கு பதிலாக ஒன் கிளிக் எடுக்க போறேன். ஒன் கிளிக் ஆகிக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா சரிதானே, இது வந்துட்டு ஆன்சர் இல்லை, நாங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ற மாதிரி மாறும். இல்லாட்டி நாங்கள் இப்படி செய்வோம் சரிதானே, இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதும். அப்போ இதுல எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன செய்யணும் சொன்னா செட் ஆஃப் கோடை கொண்டிருக்கும் சரிதானே. இதுல பாருங்க, லெட்ஸ் சே ஆன்சர் கிவ் மீ தி ஆன்சர், இல்லாட்டி கன்வெர்ட் டு LKR என்று சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. சரி, இதான் இது. இதுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு மெத்தட் ஒன்று எழுதலாம். சரி, என்ன மெத்தட் எழுத, ஏதாவது டீட்டெயில்ஸ் எழுதலாம், ஏதாவது செய்ய சொல்லி எழுதலாம். அப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. சரி, அந்த ஐடியை வச்சு கொண்டு எடுக்கணும். என்ன கெட் எலிமெண்ட், என்ன எலிமெண்ட், என்ன ஐடி, அது ஆன்சர் சரிதானே. ஆன்சர் ஸ்பெல்லிங் பிள்ளையா எழுதினீங்கன்னா இது வராது. அதோட இன்னர் HTML is equal to working சொல்லி போறோம் சரிதானே. ஓகே, இப்போ இதை என்ன செய்யறேன்டா, இந்த பட்டன் இருக்கு தானே, பட்டனுக்குள்ள ஒன் கிளிக் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அந்த ஒன் கிளிக்ல நான் இந்த என்ன சொல்லி இந்த ஃபங்க்ஷன் நேம் நாங்க போடுவோம் சரியா. ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் சில நேரங்கள் சரியான பிகினர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னன்னு சொன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். HTML CSS எல்லாம் ஸ்கிரிப்ட் HTML CSS எல்லாம் வந்துட்டு மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஒன்றை கொடுத்தா அதை அப்படியே செய்யும். இது அப்படி இல்லை, இது வந்துட்டு லைக் விச் மீன்ஸ் பாருங்க, இது நீங்க என்ன சொல்றது H1 சொல்லி ஒன்று இருக்குல்ல, இது இருக்குதுன்னு சொன்னா நாங்க இதை வந்துட்டு H1 அப்ளை பண்றதுதான் நாங்க வேலை. வேற ஒரு வேலையும் என்ன சொல்றது HTML CSS-க்கு இல்லை. பட் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது கொஞ்சம் ஸ்கிரிப்ட் லைக் ஒரு ஃபங்க்ஷனலா இதாக இருக்கும். ஸோ அதால டக்குன்னு பிளாங்காட்டி ஒன்றும் யோசிக்காதீங்க, நீங்க பாருங்க. லைக் இதை வந்துட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணலாம்.
சரிதானே? இப்ப நான் வந்துட்டு பாருங்க, இதை கிளிக் பண்ணினா எனக்கு அது மாறும். நான் இப்ப எக்ஸ்பெக்ட் பண்றது. லெட்ஸ் சி மாறுதான்னு பாருங்க. கன்வெர்ட் நவுன்றதை கிளிக் பண்ணா எனக்கு ஒர்க்கிங் மாறுது. சரியா? திருப்பி கிளிக் பண்றேன், கன்வெர்ட் நவ் எனக்கு ஒர்க்கிங். ஓகே, இப்போ ஒர்க்கிங் வந்தா அடுத்த நான் என்ன செய்யணும்? இதோட நம்பரை எடுத்து இப்போ $1 எவ்வளவு? 1 USD 12 KR is equal to 99. So let's say 3,300 வைப்போம். சரியா? let's say 300 வைப்போம். அப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இல்ல பாருங்க, இதுக்கும் நான் ஒரு இதுக்கும் ஒரு ஐடி கொடுக்கணும், இன்புட்டுக்கும் ஒரு ஐடி. ஏன் இங்க இருக்கிற டேட்டாவை நான் எடுக்கணும் இல்லையா? இங்க வந்துட்டு லெட்ஸ் சே யூஎஸ்டி கொடுப்போமே, யூஎஸ்டி கொடுக்குறேன். அதோட இதுக்கு வந்துட்டு வேல்யூவை நான் கொஞ்சம் செட் பண்றேன், 0ன்னு செட் பண்றேன். எங்களுக்கு சில நேரங்கள் ஒன்றுமே இல்லாமலும் கிரியேட் ஆகும், ஒன்றுமே இல்லாமலும் வரும். சரிதானே? அப்ப 0 கொடுக்குறேன். எங்களுக்கு அதுல வந்துட்டு 0 இருக்கும் ஆல்வேஸ். இல்ல ஓகே தானே? இல்லாட்டி 1 கொடுப்போமே, 1 USD நார்மலா டிரெக்டா வந்து கிளிக் பண்ணா 1 USD வரட்டும் வேல்யூ கொடுத்துருக்கோம். சரியா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, இதுல இருக்கிற வேல்யூவை நாங்க எடுக்க போறோம். அதுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், முதலாவது USD என்ன அமௌண்ட் இன் USD, அமௌண்ட் இன் USD இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி டாக்குமெண்ட்ல இருக்கிற எலிமெண்ட் பை ஐடியை வச்சு எடுக்க போறோம். என்ன ஐடி கொடுத்துனாங்களா? அதுக்கு USD என்று சொல்லி இது கொடுத்துனாங்க. சரிதானே? USD என்று கொடுத்துட்டப்ப இந்த USD என்ற இந்த இன்புட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ சொல்லி கொடுக்க போறேன். சரியா? இந்த வேல்யூ எடுக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த இதை அப்படியே நான் என்ன செய்யணும், ஒர்க்கிங் இப்ப கொடுக்குறேன். இப்ப பாருங்க, இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப இதுல பாருங்க 1 இருக்கு. நான் கன்வெர்ட் நவ கொடுக்க 1 வருது. விளங்குதா? இதுல 500 கொடுக்குறேன், கன்வெர்ட் நவ இங்க 500 வருது. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இங்க இருக்கிற டீட்டெயிலை எடுத்து அது அப்படியே எனக்கு இங்க தருது. ஓகேவா? அளவுக்கு கொண்டு வந்துட்டோமா? அடுத்ததா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த எடுத்த நம்பரை 300 பெருக்கணும். அவ்வளவுதானே இல்லையா? ஓகே, அப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த அமௌண்ட் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு லெட்ஸ் இது வந்துட்டு ஸ்ட்ரிங்ல தான். அப்ப இதை நாங்க இன்டீஜரா மாத்தோம். இன்டீஜரா மாத்தோம். சரியா? இன்டீஜரா மாத்திட்டு அதை 300 பெருக்கணும். லெட்ஸ் see. ஓகேவா? இப்ப நான் வந்துட்டு லெட்ஸ் see. இந்த இன்டீஜர் எப்படி கன்வெர்ட் பண்றோம்? ஸ்ட்ரிங் டு இன்டீஜர் இன் JS JavaScript. JavaScriptல ஓகே நான் பிள்ளையா கொடுக்குறேன், பாஸ் இன்கிற மெத்தட். நான் வந்துட்டு பைத்தனை யூஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். லெட்ஸ் see. இப்ப நான் திருப்பி ரன் பண்றேன். திருப்பி ரன் பண்ணிக்க இப்ப நான் கன்வெர்ட் நோடு பாத்தீங்கன்னா ஒரு USD இப்போ 10 USD என்றா எவ்வளவு? 3000 ரூபீஸ். ஓகேவா? இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு USD கன்வெர்ட்டர் ரெடி. USD வேல்யூ எவ்ரிடே சேஞ்ச் ஆகமல்லோ, அது எப்படி செய்யறது? இதுக்கு நீங்க வந்துட்டு கொஞ்சம் HTML CSS கொஞ்சம் கூட லேர்ன் பண்ணினீங்கன்னு சொன்னா, நாங்கள் JavaScript வச்சுக்கொண்டு எங்களால எவ்ரிடே என்ன வேல்யூ போகுதுன்றதை நான் தெரிஞ்சு கொண்ட சொன்னா சிம்பிளா உங்களாலையும் அப்படி எவ்ரிடே சேஞ்ச் பண்ற மாதிரி செய்யும். ஓகே நிதர்ஷன், இப்ப உங்களுக்கு பிகினிங் தானே. கரன்சி API, currency conversion rate API சொல்லுவாங்க. இந்த API ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் APIன்னு சொல்லி போட்டு ஒரு இது இருக்குது. இந்த API வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணி எங்களாலையும் இங்க யூஸ் பண்ணலாம். எப்படி ஒரு API யூஸ் பண்றது எங்களுக்கு தெரியணும். அதுக்கு நாங்கள் JavaScriptல இன்னும் கொஞ்சம் டீப்பா போக வேண்டி இருக்கு. சரி, எவ்வளவு விளங்கிட்டேன்னு சொல்றாக்கள் எனக்கு ஒரு தம்ஸ் அப் தாங்க பார்ப்போம். இதுல அது டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னா எனக்கு ஒருக்கா போடுறீங்களா? என்ன டவுட் இருக்குன்ற விஷயங்களை எனக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா
நானும் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் ஒரு 2 minutes டைம் தரேன். ஓகே லிகாஷ், உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு போடுறீங்களா? ஓகே நிதர்ஷன், தேங்க்யூ. யா, வேற என்ன டவுட்ஸ் இருக்கு? ஓகே, உங்களுக்கு இப்படியான லைக் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது, உங்களுக்கு பிரியமா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்னும் இந்த டீட்டெயிலா லேர்ன் பண்ணணும்னு சொன்னா, யா ஆன்லைன்ல நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. அண்ட் வந்துட்டு லைக் நான் எங்களுடைய அந்த கோர்ஸ்லையும் நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? ஓகே, வேற டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ எங்களுக்கு நான் இன்னும் ஓகே நான் இன்னும் ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யா எஸ், இதுல என்ன செய்ய போறேன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் விளங்கக்கூடிய மாதிரி செய்யலாமோ சொல்லி நான் யோசிக்கிறேன். சரிதானே? ஓகே, இதுல ஓகே அதுக்கு எப்படி செய்யறேன்னு சொன்னா, நான் இதுல கன்வர்ஷன் ரேட் அப்ப ஓகே, இது நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்க போறேன். ஸ்ட்ரிங்குக்கு வந்து இதுல பேக் ஸ்லாஷ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. இதை வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு சேஞ்ச் ஒன்று செய்ய போறோம். சரிங்களா? இதை வந்துட்டு கீழே பிரைசஸ்க்குள்ள போட்டுட்டு இதுல ஒரு $sign போடுவோம். இது என்னண்டா ஸ்ட்ரிங்குக்குள்ளேயே நாங்கள் வந்துட்டு கீழே பிரைசஸ் போடலாம். சரிதானே? ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, யூ இல்லாட்டி ஓகே அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு இது போடணும், ஒரு $sign amount in USD ஸ்பேஸ் விட்டுட்டு USD is USD ஈக்குவல் போடுவோம். சரிதானே? LKR. ஓகேவா? இதுல என்ன சேஞ்ச் பண்ணதான் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். சரி, நான் இந்த லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்களும் வந்துட்டு இதை இந்த கோடை காப்பி பண்ணி பார்க்கலாம். சரி, 54. சரி, இப்போ கன்வெர்ட் பண்ணேன்னு சொன்னா 54 USD is equal to 16,800 LKR. இன்னும் கொஞ்சம் ரீடபிளா இருக்கா? ரீடபிளா இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு தம்ஸ் அப் தாங்க. ஆகும் முதல்ல இருந்து கொஞ்சம் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி. எஸ், பெர்ஃபெக்ட். யா, ஓகேவா? ஓகே பெர்ஃபெக்ட். இப்போ பாருங்க, அப்ப எங்களுக்கு ஒரு சின்ன கரன்சி கன்வெர்டர் அடிச்சு தானே US$ ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு குட்டி அப்ளிகேஷன் வந்து நாங்க இப்ப ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்களும் வந்துட்டு HTML CSS 2 months to 3 months சரிதானே வடிவா ஸ்பெண்ட் பண்ணினீங்கன்னா HTML CSS JavaScript பெர்ஃபெக்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டீப்பா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி சரி அப்படி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் வந்துட்டு இது ஒரு சின்ன விஷயம். இதை மாதிரி நீங்க பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிடலாம். என்ன செய்யலாமன்றாக ஒரு அம்சம் தாங்க. எஸ். ஸோ அப்போ இப்போ இந்த கோர்ஸை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை நாங்கள் கேட்டுட்டு உங்களோட கொஸ்டின்ஸை வந்துட்டு நாங்கள் ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு லைக் சேட்டில் போடுங்க, சேட்டில் போட்டுடுங்க. அதில் இந்த கோர்ஸை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸை வந்துட்டு நாங்கள் ஒரு கேட்டு வரோம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிரியோசனமா இது போயிருக்குமென்னு நம்புறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து HTML CSS JavaScript படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மேபி வந்திருக்கலாம். ஸோ இதுல லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ HTML CSS JavaScript வந்து ஃபுல்லா இது வந்து ஒரு 2 month கோர்ஸா இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன்ல தான் கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு தமிழ்ல தான் எல்லாம் கிளாஸஸ் நடக்கும். உங்களுக்கு நேற்றும் ஆல்ரெடி நான் குரூப்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க 24 hours ரெஜிஸ்டர் பண்ணினீங்கன்னு சொன்னா 20,000 பேமெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 5,000 ஆஃபர் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ஷேரபிளான ஆன்லைன் சர்டிபிகேட்டும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதோட உங்களுக்கு ஜான் டென்ஷன் தான் இந்த கோர்ஸ்லயும் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. பர்சனல் க்ரோத் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்க யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இந்த ஃபர்தர் டீடைல்ஸுக்கு எங்களோட நம்பரையும் கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம்.
சோ இதை விட வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி தான் நீங்க ஏன் ட்ரெண்ட் செட்டை சூஸ் பண்ணணும்னு சொன்னா ட்ரெண்ட் செட்ல வந்து ஹேண்ட்ஸ் ஆன லேர்னிங்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸை வந்து நீங்க லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. உங்களுக்கு டீச் பண்றவங்க ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் வந்து 4+ or 5+ இயர்ஸா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறவங்களா இருப்பாங்க. அண்ட் இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிரெடென்ஷியலிங் அண்ட் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வந்து நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒன்றையும் பில்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது சம்பந்தமான இன்னும் ஃபர்தர் அப்டேட்ஸ் இன்றைக்கு உங்களோட செஷன் முடியுது. ஸோ இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய செஷன்ஸுக்கு நீங்க ஜாயின் பண்றதுக்கு எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸையும் லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த நீங்க QR கோட்டை ஸ்கேன் பண்ணி கூட நீங்க அதில் எங்களோட சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். ஸோ நாங்கள் 2 minutes டைம் தரேன். யாராச்சும் ஃபாலோ பண்ண போறீங்கன்னா ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. கோர்சஸுக்கு இன்ட்ரெஸ்டான பர்சன் நீங்க அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். கிளாஸ் டைம் வந்து உங்களுக்கு சாட்டர்டேயும் சண்டேயும் நைட் 7 to 8 நடக்கும் கிளாஸஸ். நைட் டைம்ல கிளாஸஸ் நடக்கும். வீக் டேல ஒரு கிளாஸ், வீக்கெண்ட்ல ஒரு கிளாஸஸ் நடக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த செஷன்ல ஜாயின் பண்ணது. இந்த 2 நாளும் வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த செஷன்ஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து நாங்கள் எங்களோட கிளாஸ் ரூம்ல எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்க அதை பார்த்து இன்னும் ஃபர்தரா ரெஃபர் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்தரா வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா சேட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ.